ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டிக்கு பர்த்டேவாக அவங்க கேட்ட மாதிரியே நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் ரூத்லெஸ் கிங் பப்பட் கேர்ள். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பர்த்டே கேர்ளுக்கு ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் டுடா. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே வந்துட்டு இந்த அரண்மனையில் கஜானா இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல முக்கியமான பொருட்கள் வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இடம். ஸோ அங்கே வந்துட்டு ஏதோ தெஃப்ட் நடக்குது. ஸோ வந்துட்டு அங்கே நிற்கிற காவலாளிகளாம் ஏதோ சத்தம் கேட்டு உள்ளே வராங்க. வரும்போது 2 பேர் அந்த காலத்துலலாம் அந்த மூஞ்சு மூடிக்கிட்டு தானே வருவாங்க திருடன்கள்லாம். அந்த மாதிரி ஃபேஸை கவர் பண்ணிட்டு 2 பேர் அங்கே சண்டை போட்டுக்கிறது தெரியுது. ஓடி வந்து இவங்கெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணும்போது இன்னொருத்தனை தள்ளி விட்டுட்டு ஓடுறான். அந்த தள்ளி விட்டு கீழே விழுந்தாலும் அவனை வந்து மற்றவங்களாம் அப்படியே பிடிக்கிறாங்க. அவனை திமிரிக்கிட்டு அப்படியே வெளியில் ஓட தான் ட்ரை பண்ணுறான். அப்போ அவன் கையிலேருந்து அப்படியே அந்த ராஜமுத்திரை இருக்குல்ல, ஸோ அதுதான் கீழே விழுகுது. அதை அவன் எடுத்துகிட்டு திரும்பவும் வெளியில் குதிக்கும் போது அவன் ஃபேஸை வந்துட்டு அப்படியே இழுக்கிறாங்க. அங்கே உள்ள அந்த வீரர்கள்லாம் வாயில் காவலர் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க தான். ஸோ அவங்க இழுக்கும் போது அப்படியே வந்து ஃபேஸ் லைட்டாக தெரியுது. டக்குன்னு அவன் எகிரி குதிச்சு அங்கேருந்து ஓடிடுறான். சமரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு வார்த்தையே வரல. உடனே வந்துட்டு அங்கே உள்ள ராஜாவை பார்க்க அந்த நைட்டில் கூட போய் ராஜாவை எழுப்புறாங்க. ஸோ வந்து எழுந்ததும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு எழுந்து உட்காடுறான். ராஜா இந்த மாதிரி நம்மளோட ராஜ முத்திரையை திருடிட்டு சமரன் ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ணால் பார்த்தவங்க அப்படின்னு காவலாளியை கூடி வந்து நிறுத்துறாங்க. அமைச்சர்லேருந்து எல்லாரும் கூட்டிட்டாங்க. அப்படியே சபை வந்து நிறைஞ்சிருக்கு. இப்போவே சமரன் எங்கே இருந்தாலும் இங்கே வரணும், அவனை பிடிச்சிட்டு வாங்கன்னு ஊருக்கு வந்துட்டு அந்த அங்கே இருப்பாங்களா காவலர்கள்லாம், படை தளபதி எல்லாத்துக்கும் வந்துட்டு உடனே வந்துட்டு உத்தரவு போடுறான் நம்ம ஜங்குக்கு. அவனும் அப்படியே உட்காந்துட்டு இருக்க. அவங்களும் தேடுறாங்க. ஊர் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க. பட் அரண்மனை ஃபுல்லாக தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. வெளியிலையும் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் இங்கேருந்து தப்பிக்க கூடாது, அவனோட குடும்பம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் முன்னாடி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நைட்லேயும் அப்படியே வந்துட்டு உத்தரவு போட்டு உட்காந்துட்டு இருக்கான் ஜங்குக்கு. அவனும் ஒரு ரூத்லெஸ் கிங். அவனுக்கு வந்துட்டு அந்த இறக்கம் ஈவு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுவும் பெண்கள் பக்கம்லாம் கண் பார்வை போகவே போகாது. அதெல்லாம் தன்னோட வீக்னஸ்ன்னு நினைக்கிற ஆள். அப்படி ஒருத்தன் இந்த நாட்டையே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறவன் கிட்ட இவ்வளோ தைரியமாக ஒருத்தவங்க வந்து கை வச்சிருக்கா, சும்மா விட்டுருவானா? அவன் இப்போவே வரணும், அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு நான் தண்டனை கொடுக்கணுன்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஸோ வீட்டில் உள்ளவங்களை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னா இங்கே அப்படியே வந்துட்டு உங்கள் வீட்டு முன்னாடி தான் கதவை தட்டுறாங்க. நீங்களோ தூக்கத்தில் எழுந்து அப்படியே மெதுவாக வந்து யார் எந்த நேரத்தில் கதவை தட்டுறா அப்படின்ட்டு கதவை திறந்தா அங்கே 2 காவலாளி நின்றுட்டு, வாமா உன்னை அரசர் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படிங்க. என்ன எதுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் பதறீங்க. அந்த நைட்டில் வந்து கூப்பிட்றாங்களேங்கிற பதட்டமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. நீ தானே சமரனோட தங்கச்சி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், சமரனுக்கு எதுவும் நம்ம நாட்டில் எதுவும் போர் நடந்த மாதிரி தெரியலையே, அதுவும் அப்படியே நடந்தாலும் என் அண்ணனை வீழ்த்துற அளவுக்கு இங்கே வீரர் இருக்காங்களா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் மண்டைக்குள்ளே யோசிச்சுட்டே, கண்டிப்பாக என் அண்ணனுக்கு எதுவும் இருக்காது, என் அண்ணனால் யாருக்கும் எதுவும் ஆபத்தோ அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ யோசிக்கிறீங்க. சரி என்ன இருங்க, வீட்டை பூட்டிகிட்டு வரேன், ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வாமா அப்படின்னு இழுக்க, இருங்க அப்படின்னு வீட்டை பூட்ட விடாமல் அப்படியே உங்களை தர இழுக்க. நீங்கள் அப்பயும் அவங்கள வந்துட்டு அப்படியே ஒரு முறை தான், நான் போய் வீட்டை பூட்டிட்டாது வந்துடுறேன் அப்படின்ற வீட்டெல்லாம் பூட்டிட்டு இப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி வர, இந்த வீட்டுக்கே நீ திரும்பி வருவியா தெரில அப்படிங்கிற மாதிரி அவனுங்க நக்கலாக பேசிட்டு அவங்களை கூட்டிகிட்டு போ. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடந்தது, எதுக்கு இந்த நைட்டில் வந்து கூப்பிட்றாங்க, அதுவும் அரசர் கூப்பிட்ருக்காரு, யோசனையோடு தான் போகிறீங்க, திடீர்னு மழை வேற அடித்து ஊற்ற ஆரம்பிக்குது, உங்களை கூட்டிகிட்டு போகிறது மெகத்துக்கே பிடிக்கலையோ என்னமோ. ஸோ அப்படியே வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிக்கா. அவனுங்களோ நட அப்படின்னு சொல்லி உங்களை இப்போ தரன்னு இழுக்க ஆரம்பிக்க, என்ன தான் வரனே அப்படின்னு நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அந்த மலையிலையும் அப்படியே உங்களை வந்துட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறானுங்க. இழுத்துட்டு போய் அங்கே நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா அரசவை இந்த நேரத்தில் கூடியிருக்கு, என்னடா நடக்குது, உங்களுக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்கள எதுக்கு கூட்டிகிட்டு வரானுங்கன்னு கூட தெரியாமல் தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ அவனுங்க தரன்னு அப்படியே உங்களை இழுத்துட்டு வந்து அப்படியே தொப்புன்னு போட, நீங்களோ அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரி ஜங்குக்கு முன்னாடி வந்து விழுறீங்க. அப்படியே விழுந்து அப்படியே எழுந்து மெதுவாக நீங்களாவே அப்படியே எந்த நிற்கிறீங்க. உங்களுக்கோ மழையில் நனைஞ்சது, உடம்பெல்லாம் நடுங்குது. ஸோ அப்படியே நடுக்கத்தோடையே இப்போது ஜங்குக்கு உங்களை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடூரமான பார்வை பார்த்துட்ருக்கான். அந்த பார்வையில் என்ன இருக்குன்னு தெரில, ஆனால் பயமாக இருக்குது. அரசே அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு எப்போவும் அவனுக்கு வந்துட்டு பண்ணுவாங்களா, அது மாதிரி பண்ணி வந்துட்டு அரசர் வாழ்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிற்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை குறுகுன்னு பார்த்துட்ருக்கான். இது யார் அப்படின்னு அவன் கேட்க, அரசே நீங்கள் சொன்ன மாதிரி தான், போய் சமரன் வீட்டை பார்த்தோம், சமரனுக்கு இந்த தங்கச்சி மட்டும்தான், வேறு யாரும் இல்லை, இவன் மட்டும் தான் வீட்டில் இருந்தா, அதான் இவளை கொண்டு வந்துட்டோம், இவளை வச்சாது இவங்க அண்ணனை பிடிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியே ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு அப்படியே கிட்ட நெருங்கி வரான். உங்களுக்கும் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, என் அண்ணனை பிடிக்கணுமா, எதுக்கு,
என் அண்ணன் என்ன பண்ணான்? ஒன்றும் புரியாமல் குழப்பத்திலே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே குறுகுன்னு பார்த்துட்டு வர அவனை பார்க்கும்போது அவன் பார்வையில் பயம் வருது உங்களுக்கு. அப்படியே உடம்பெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே மழையில் நனைஞ்சு நடுங்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ இவன் பார்வையில் வர இன்னும் பயந்து நடுங்குறீங்களே தவிர ஆனால் பார்வை அவனை நேர்கொண்டு இருக்குது. குனிய கூட இல்லை. ஆனால் எவ்வளோ திமிர் அப்படிங்கிற மாதிரி. உன்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். தெரியாது, ஆனால் ஏதோ என் அண்ணனுக்கு பதிலாக என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆஹா, உன் அண்ணன் என்ன தப்பு செஞ்சான்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்குது அந்த வார்த்தை. அண்ணன் அண்ணன் ஏதோ பண்ணியிருக்கான்னு தெரியும், ஆனால் தப்பாக கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு அப்போ கூட உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறீங்க. என்ன திமிர் உனக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இது திமிர் இல்லை, பொய் சொன்னாலும் அதுக்கு தான் பயம் வரணும். நான் தான் பொய்யே சொல்லலையே, உண்மை சொல்கிறவங்க ஏன் பயப்படணும்? அதான் அப்படிங்கிறீங்க. அவனை நேர்கொண்டு பார்க்கும்போது அந்த பார்வை அவனை என்ன பண்ண, இவ்வளோ தைரியமாக என்னையவே பார்த்துக்கிட்டு என்கிட்டே பேசிகிட்டு இருக்கியா? நான் யார் தெரியுதில்ல, இந்த நாட்டோட அரசர் அப்படின்ட்டு அவனும் அப்படியே கர்ஜனையாக சொல்ல, அவன் கிட்ட வந்து பேசுனதில் உடம்பெல்லாம் சிலுத்து பயந்து தான் போகிறீங்க. பட் இம்மி அழவும் கண்ணை சிமிட்டாமல் உங்கள் மேலே பயம் இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்படியா? பயம் இருக்கிறவ இப்படி கண்ணை பார்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவனுக்கே அதே ஆச்சரியம் தான். இது வரைக்கும் தப்பு செஞ்சவங்க பயந்து அப்படியே ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டாங்கல்ல. சரி, எப்படா நம்மளை தைரியமாக பார்க்குறாங்கிற மாதிரி தான் அவனே ஒரு நிமிஷம் குறுகுறுன்னு உங்களே பார்க்க. நீங்கள் தப்பு பண்ணாதானே பயப்படணும். கண்ணை பார்த்து பேசுகிறவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, தப்பு பண்ணால் மட்டும்தான் யாரையும் கண்ணை பார்த்து நேர்கொண்டு பேச முடியாது. நான் எந்த தப்பும் பண்ணலை, அதான் தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன தான் வாய் தைரியமாக சொன்னாலும் உடம்பு உள்ளுக்குள்ளே நடக்குது. ஏன்னா அவன் எப்படியாப்பட்ட அரசன்னு தெரியும். யாருக்குமே சின்னதாக அவனுக்கு துரோகம் பண்ணால் கூட வச்சுக்காமல் தலையை சீவுற அளவுக்கு உள்ளவன் தான். அவ்வளோ பயங்கரமான மன்னன். அவன்கிட்ட நம்ம மாட்டியிருக்கமேங்கிற பயம் உள்ளுக்குள்ளே உதற எடுக்குது. சரி, என்ன பண்ணால் சமரன் எதுவுமே தெரியாமல் இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் நீங்கள் அப்படியே நின்றுட்டுக்க. அப்போது உனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களோ அப்படின்னு மண்டே மட்டும் என்னால் நம்ப முடியாது. எனக்கு ஓ மேலே சந்தேகம் இருக்குது. ஓ அண்ணன் இங்கேருந்து ராஜா முத்திரையை திருடி இருக்கான். அவனும் இங்கே ஒரு காவலாளியாக இருந்தவன் தானே, அதனால தான் பார்த்து வச்சு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டான் போல் அப்படிங்கிற மாதிரி தான் சங்குக்கு பேசிகிட்டு இருக்க. உங்களுக்கும் சத்தியமாக நம்ப முடியல. உங்கள் அண்ணன் அந்த மாதிரி ஆளே கிடையாது. அவனும் அரசருக்காக உயிரை கொடுக்கக்கூடியவன். அவன் ஏன் எடுக்க போகிறான்? அவனுக்கு பணம் காசு மேலே அந்த அளவுக்கு ஆசை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் யோசனையில் இருக்கீங்க. ஏன் செஞ்சான், எதுக்கு செஞ்சான்னு தெரியாது. ஆனால் எங்கள் அண்ணன் செஞ்சுருக்க மாட்டான்னு மட்டும் உறுதியாக நம்பிட்டு இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கோ, அப்போது நான் சொல்கிறது பொய்யா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். அப்படி சொல்லலை அரசே, தவறாக எதுவும் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்கும் போது வாயமோடு, எனக்கு எல்லாம் தெரியும். உன் அண்ணன் வர வரைக்கும் நீங்கள் தான் இருந்தாகணும். உன்னை பிடிச்சி வச்சா உன் அண்ணன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கு என் தண்டனை என்னன்னு இந்த அண்ணனை தங்கச்சி தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு உங்களை முறைப்போட பார்த்துட்டு யாராங்கே அப்படின்னு கூப்பிட்டதும் ஆளுங்க வர, இவளை கொண்டு போய் நம்ம இதில் வைங்க. நான் சொல்கிற வரைக்கும் இவளை வெளியே விடக்கூடாது. இந்த அரண்மனையை தாண்டவே கூடாது. இங்கே தான் இருக்கணும். இங்கே இருக்கிற வேலைகளை பார்த்துட்டு இங்கே இருக்கட்டும். என்னோடய தண்டனைகள் இவளுக்கு எப்படி இருக்குன்னு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் எப்படி வரான் பாரு கதறிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்கள சிறை வைக்க சொல்கிறான். சிறை மீன்ஸ் இங்கே இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கே தான் இருக்கணும். இவளை நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சாலே அவங்க அண்ணன் வருவான் அப்படிங்கிற மாதிரி. உங்களை பார்க்க எப்படியும் உங்கள் அண்ணன் வருவான்ல, அப்படியே அமுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தான். ஸோ வந்துட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த கொற்ற மலையில் அவங்கள இழுத்துட்டு போகிறாங்க. பின்னாடி அப்படியே வந்து கூட்டிகிட்டு போனவங்களோ, போ உன்னை அரசர் அங்கே போய் நிற்க சொன்னார் அப்படின்னு அவனும் வந்து வெளியில் நிற்க வைங்கன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு பக்கத்துலேயே அரண்மனை பக்கத்துலேயே வந்துட்டு பெருசாக தடாகம் மாதிரி, இந்த நீர் தடாகம் சொல்லுவாங்க, அது மாதிரி குளம் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்கள இறக்கி விடுறானுங்க. உங்களுக்கும் நைட்டில் இதுக்குள்ளே அப்படியே இறங்கணும்னா எப்படி இருக்கும் பயம். அப்படியே நீங்கள் உடம்பெல்லாம் நடுக்குது. உங்களுக்கு விட கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இல்லை நான் பகலில் கூட நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் நடுங்குறீங்க. இப்போயே போ, அரசர் உத்தரவு மீறினா தலை துண்டிக்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறானுங்க. உங்களுக்கோ பயம் தாங்கலை. இருந்தாலும் வேறு வழி இல்லையே, அரசர் சொல்லிட்டாரு. அப்படியே கால் கையெல்லாம் நடுங்க. அந்த தண்ணிக்குள்ளே இறங்க ஜில்லுன்னு இருக்குது. உங்களுக்கும் கொஞ்சம் ஃபிக்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே வர்ற மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் வந்துட்டு பல்ல கடிச்சிட்டு இல்லை எனக்கு எது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்குறீங்க. போய் அந்த நடு ஆழத்தில் கழுத்து மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி உள்ளே நிற்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அங்கேயே கொற்ற மலையில் தண்ணியில் நின்றுட்டு இருக்க உங்கள் உடம்பெல்லாம் ஜில்லுன்னு ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு லைட்டாக கை கால் இழுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்குது. ஆனாலும் கடவுளே எதுவும் வந்துடக்கூடாது,
அப்புறம் மன்னர் நான் இதுக்கெல்லாம் தண்டனைக்கு பயந்து நடிக்கிறேன்னு நினச்சிக்குவார் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு எல்லார்ட்டையும் பேசிட்டு அவனை சீக்கிரமே பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு தன்னோட ரூமுக்கு வந்துடுறான். வந்தவொன்னே வந்துட்டு அவனுக்கு தூக்கமே இல்லை. எதுக்கு திருடிருப்பான், ஏன் திருடிருப்பான் அதெல்லாம் அவன் யோசிக்கலை. அவனோட மைண்டு ஃபுல்லாக நீங்கள் அவன் முன்னாடி வந்து நின்ன கோலம் அப்படியே அந்த இடத்துல கூட பயப்படாமல் அசராமல் அவனை நேர்கொண்டு பார்த்த பார்வை அவனுக்கு ஏதோ பண்ணுது. உங்கள் கண் திரும்ப திரும்ப அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவனும் அதே நினைப்பில் அப்படியே வந்துட்டு படுக்காமல் அவன் வந்து அந்த பால்கனி மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இப்படி நிற்கிறான். நின்று பார்க்கும்போது அவனோட இடத்துலேருந்து பார்த்தா அந்த தண்ணீர் இது தெரியும். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ அந்த தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் தெரியுது அவனுக்கு. என்னது இது அப்படின்ட்டு இருட்டில் சரியாக தெரியாது. ஸோ அதனால் ஒத்து பார்க்குறான். ஏதோ அங்கே அசைகிற மாதிரி இருக்குது. அவனுக்கும் ஒரு சந்தேகம், என்ன தண்ணிக்குள்ளே ஏதோ அசைகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு முதல்ல இது வந்துருச்சோ அப்படின்னு டக்குன்னு குடுகுடுன்னு எதையும் யோசிக்காமல் அங்கேருந்து அப்படியே பாஞ்சு நம்ம ஆள் வரான். அரசர் இல்லையா? அப்படியே அவன் அந்த இடத்துக்கிட்ட வரும்போது தான் பார்க்குறான், உங்களுக்கு தான் நல்லா இப்போ ஃபிக்ஸ் வந்துருச்சு. டக்குன்னு அப்படியே வெட்டி இழுத்துட்ருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே மூஞ்சி அப்படியே உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கீங்க. ஸோ முயற்சி பண்ணி நீங்கள் வெளியே வர ட்ரை பண்ணுறீங்க. அது அப்படியே இழுத்துட்டுருக்கு. அவன் கிட்ட நெருங்கும் போது தான் அங்கே ஒரு ஆள் இருக்காங்கன்னே தெரியுது. அது நீங்கன்னா தெரியல, யாரோ ஆள் தண்ணிக்குள்ளே இது பண்ணியிருக்காங்க. இந்த நைட்டில் இவங்க ஏன் தண்ணிக்குள்ளே குதிச்சாங்கிற யோசனையிலே டப்புன்னு அப்படியே ஜங்கு குதிச்ச மேனிக்கு வேகமாக வந்துட்டு ஸ்விம் பண்ணி வந்து அப்படியே உங்களை தூக்குறான். இப்போ தான் தெரியுது அது நீங்கன்னு. உங்களை அப்படியே ஒத்து பார்க்குறான். இவளை யார் இங்கே தண்ணிக்குள்ளே இறக்கி விட்டது? யாரும் உள்ள தூக்கி போட்டாங்களா, இல்லை இவளா வந்தாளா, சாகணும்னு நினச்சிட்டாலோ அப்படின்லாம் அவன் நினச்சிட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு மேலே வரான். வந்தவனை உங்களை பூ மாதிரி மேலே கையில் தூக்கிட்டு வர, ஐயோ அரசே அப்படின்னு காவலாளி ஓடி வந்து நாங்கள் தூக்கிக்கிறோங்க வேணாம் அப்படின்னு ஒரு முறை தான் அப்படியே கொண்டு அங்கே இருக்கிற ஒரு கட்டில் அவங்களை அப்படியே படுக்க வைக்கிறான். ஸோ அவங்க வந்துட்டு மருத்துவரை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு வெளியே வந்து யார் அவளை தண்ணிக்குள்ளே விட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ 2 காவலாளிங்க தலை குனிஞ்சிட்டு அது அரசே அப்படிங்க, நான் உங்களை அவளை பார்த்துக்க தான் சொன்னேன், வெளியே தான் வச்சுக்க சொன்னேன், யாரும் அவளை தண்ணிக்குள்ளே விட்டது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கேட்குறான். அது அரசேனா அப்படின்னு ஒருத்தன் சொல்லி முடிக்கலை. அவன் கை துண்டிக்கப்படுது. ஒரு கையை வெட்டவும் அப்படின்ட்டு அவன் அலறிட்டுக்க, வைத்தியரே இவனுக்கும் சேர்த்து மருத்துவம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நான் தான் மன்னன், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்கணும், அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு உங்களை மேலே போயிடறாங்க கடகடன்னு. அங்கே இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஆடி போயிடறாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ட்டு. பட் மற்றபடி எல்லா வேலையும் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்லியிருக்கான். வேலை வாங்க மட்டும்தான் சொன்னேன், இந்த மாதிரி தண்டனைலாம் உங்களை கொடுக்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். பிகாஸ் அவனை பொறுத்த வரைக்கும் அவள் இங்கே இருக்கணும், அவள் உயிரோடு இருந்தால் தான் அவன் அண்ணன் வருவான், அவனை பிடிக்கணுன்னா அவள் உயிரோடு இருக்கணும், அவள் உயிரோட யாராவது விளாண்டிங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். ஆக்சுவலி எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்க, ஐயோ இவ உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா கடைசியில் இதாயிரும், ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கு மேலே வந்துடுறான். வந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரி மனசு உலட்டாலாகவே இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த துடிப்பில் கூட அவன் கிட்ட வந்து உங்களை இழுக்கும்போது நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, அங்கேயே நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லியிருக்க. அவனோ உனக்கு எதாவது பைத்தியமா, இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே நின்னா செத்துருவேன் அப்படிங்க. பரவாயில்ல, நான் தண்டனை தப்பிக்கிறேன்னு நினச்சிடக்கூடாதுல்ல அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அவனுக்கும் வந்துட்டு இவளுக்கு இருக்கிறது தைரியமாக இல்லை குருட்டு நம்பிக்கையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக இழுத்துட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவுமே வந்துட்டு கான்சியஸ் இல்லாமல் இருப்பீங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு உங்களை என்ன உன் தண்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறியா, அரசரையே கோவப்படுத்திட்ட அப்படி இப்படின்ட்டு இவனுக்கு 2 அப்படியே வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு பக்குன்னு இருக்குது, இல்லை நான் எதுவும் அப்படின்ட்டு இங்கே ஆரம்பிக்கதை, வாயமோடு போ அந்த குதிரை லாயத்தில் போய் தங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு அங்கே காவலர்லாம் இருக்கிறதுக்கு இடம்லாம் இருக்குது. பட் அங்கெல்லாம் உங்களை தங்க வைக்கல. உங்களை எல்லோரும் வந்துட்டு ஒரு ராஜ துரோகியாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா ராஜமுத்திரையே திருடி இருக்கான் அவங்க அண்ணங்கும் போது, ஸோ அந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாத்தையும் ராஜ துரோகியாக தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தான் குத்தி கிழிக்கிற வார்த்தைகள் தான் சொல்கிறாங்க. நீங்களோ இவ்வளோ நாள் நீங்களும் எங்களோட தானே பழகியிருக்கீங்க, அந்த மாதிரி என் அண்ணன் எப்படி இப்படிலாம் உங்களால் பேச முடியுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலர் உங்களுக்கு ஆதரவாக சமரன் இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது, ஆனால் ஏன் பண்ணான்னு தான் தெரில, என்னமோ போ அவனால் நீ மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க. ஒரு சிலர்லாம் அவனுக்கு ரொம்ப தான் திமிரு தாங்குற ஆணவம், எப்போ பார்த்தாலும் நான் தான் பெரிய இவன் மாதிரி நடந்துக்கிட்டான், அதான் இப்போ பற்றியில் ராஜமுத்திரே திருடி இருக்கான் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. உங்களுக்கு தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. அது மாதிரி தான் இந்த மக்கள், அவங்களுக்கு வந்துட்டு இப்போ கண்ணை கட்டிவிட்ட மாதிரி எது சொன்னாலும் தான் அண்ணனை தான் குறை சொல்லுவாங்க அப்படின்ட்டு நீங்களே வந்துட்டு சரி என்ன பண்ணாலும் சரி சமரன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக அவன் எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான் வருவான் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோடு தான் இருக்கீங்க. ஒரு பக்கம் மனசில் ஏன் சமரன் என்கிட்ட கூட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி யோசனையிலே இருக்கீங்க. சமரன் ஒருவேளை தப்பு செஞ்சுருந்தா உன் சாவு என் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே வாழை கையில் எடுத்து வச்சுட்டு தான் நிற்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு குருவால் இருக்குது, எப்போவுமே அது உங்கள் பாதுகாப்புக்காக வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்து அப்படியே நீங்கள் இது சத்தியம் சமரன், இந்த ராஜ்யம் நமக்கு அன்னை மணி மாதிரி, இதுக்கு துரோகம் பண்ண
உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ ஒரு ராஜ துரோகியாக இருந்தால் உன் சாவு என் கையில் தான் இருக்கும். அதே சமயம் நீ அண்ணன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது சமரன் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்க. ஆனால் திருடிட்டு ஓடினது அவன் தானே, அதை மாற்ற முடியாது. உங்ககிட்ட அவன் மாட்டும் போது என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்படியே வந்துட்டு அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததுமே வந்துட்டு நான் இன்னும் தூங்குறேன்னு மூஞ்சில் புளிச்சின்னு தண்ணியை ஊற்றி எழுப்பி விடுறாங்க. நீங்கள் பதறி அடித்து எழுந்து பார்த்தா அங்கே நிற்கிறவங்கலாம் அப்படியே உங்களை பார்க்குறாங்க. அதாவது இப்போ அங்கே வேலை பார்க்குற பெண்களுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு ஒரு பூர்க்கு வந்துட்டு உங்களுக்கு சாதாரண குடிசை வீட்டில் தான் நீங்களும் இருக்கீங்க. அம்மா அப்பா கிடையாது. சமரன் அண்ணன் மட்டும்தான். அவன் தான் வந்துட்டு இங்கே ராஜ விஸ்வாசி, அதாவது வந்து இந்த வாயில் காவலராக இருந்திருப்பான் அந்த கஜானாவோட. அந்த இடத்துல இருப்பான், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக உங்களுக்குலாம் இதெல்லாம் அவன் வந்து சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்குற காசு அந்த மாதிரி தான் உங்கள் குடும்பம் நடந்துகிட்ருக்கும். பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு அவனும் பெரிய பதவியிலலாம் கிடையாது, நீங்களும் அந்த மாதிரி. ஸோ இப்படி இருந்தவங்க தான் நீங்கள், உங்களோட பழக்கின மக்கள் தான். ஆனால் ஏன் இப்படி இருக்காங்க? உங்கள் மேலே ஒரு பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஸோ அதனாலேயே என்னமோ உங்கள் மேலே ஒரு பொறாமை. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா தன்னோட வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒருத்தி கிடச்சிருக்கா, அவளை வச்சு வேலை வாங்கலான்னு ஒரு ஆசையும் தான். அதனால் வந்துட்டு அந்த மாட்டுக்கொட்டகை வந்து பெருசாக இருக்குது. அரண்மனையில் இருக்கிறதுனா இப்படி இருக்கும். அதுலலாம் எத்தனை மாடுகள் இருக்கும் அத்தனையும் வந்து க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் சலிக்காமல் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க. அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுமே அதுங்களுக்கு தீவனம் வைக்க சொல்கிறாங்க, அதையும் செய்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வழி இல்லை, அங்கே தான் இது பண்ணணும். ஸோ ஆடு மாடு அப்படின்னு அது எல்லாத்தையும் பராமரிக்கிறது, அது மட்டும் இல்லை குதிரையையும் பராமரிக்க சொல்கிறாங்க. இதில் மேக்ஸிமம் வேலை ஆம்பளைங்களோடது, அதையும் கூட உங்ககிட்ட வாங்குறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு அடிமை சிக்கிருச்சுன்னு வச்சு செய்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இப்போதைக்கு ராஜ துரோகி, அதனால் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஜங்குக்கும் மேலேருந்து கவனிக்கிறான். அவனுக்கு நீங்கள் வேலை பார்க்க தான் தெரியுது, எல்லாரோட வேலையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியல. அவனாக வந்துட்டு ஒரு ராஜா இல்லையா, அவனுக்கு பல பிரச்சனைகள். எப்போயாவது உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்பீங்க. சரி, இங்கே வேலை தான் பார்த்துட்ருக்கீங்கன்னு அவனும் கண்டுக்கிறது இல்லை. நீங்களும் வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வந்துட்டு வேலை தான் முக்கியம். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கௌரவம் பிடிச்சவங்க. ஸோ வந்துட்டு நம்மள ஒருத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னா அதெல்லாம் உங்களால் தாங்கிக்க முடியல. அப்பா அம்மா அப்படி வளர்க்கலி, சின்னதுலேருந்து வந்துட்டு அப்பா அம்மா நல்லபடியாக தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ அந்த இதில் இருக்கீங்க, கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ணன் வர வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், இதுக்கெல்லாம் முகம் சொல்லிக்கக்கூடாதுன்னு யார் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறீங்க. இப்படியே வந்துட்டு அந்த மாட்டுக்கொட்டையை சுத்தம் பண்ணுறது, கோழிக்கு தீவனம் போடுறதுன்னு ஒவ்வொரு வேலையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னுலாம் சொல்கிறதில்ல. ஆனாலும் சாப்பாடோ இன்னும் அவங்களும் கொடுக்கறதில்ல, நீங்களும் சாப்பிட்ணுங்கிற எண்ணமே இல்லாமல். ஆனால் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கணுமே. அப்படியே மாட்டுக்கொட்டையிலேருந்து வரும்போது கிருகிருன்னு வருது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு இடத்துல நின்றுறீங்க. அப்போ அப்படியே ஜங்குக்கு உங்களே குறுன்னு பார்த்துட்ருக்கான் மேலேருந்து. அப்போ அங்கே ஒரு பணிப்பெண் வந்து என்ன இப்படியே நின்றுட்டா இப்படியே அப்படியே மயக்க வர மாதிரி இருக்குன்னு நின்று வேலையை ஓட்டலான்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி திட்டுறா. அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ ஆட்டை கழுவிட்டியா அதை பண்ணியா இதை பண்ணியான்னு கேட்குறா. எல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்க. அரசரோட இப்போ யானை பக்கம் போய் ஏதே அப்படின்னு முழிக்கிறீங்க. ஆமாம், அந்த கொட்டையும் சுத்தம் பண்ண சொன்னாங்க. ஐயோ. அப்புறம் அரசர் என்ன எல்லாத்தையும் குளிப்பாட்டினது பத்தாதுன்னு அவரையும் குளிப்பாட்டணுமா அப்படின்னு கொஞ்சம் கோவத்தில் கேட்டுடுறீங்க. மேலே நின்று கேட்டுட்டு இருந்த ஜங்குக்கு ஒரு நிமிஷம் சிரிப்பு வந்தது. எது என்ன இவ குளிக்க வைக்கிறாளா, என்ன ஆடு மாடு லிஸ்ட்டில் சேர்த்துட்டாளாங்கிற மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்க. இங்கே நீங்களும் அப்படி கேட்க எது என்ன திமிர் உனக்கு அப்படின்னு அந்த பொண்ணு உங்களை அடிக்கவே கை வாங்கிறா. நீங்கள் கண்ணு மூடிட்டு அது இல்லை நான் பரவாயில்லையே இது கூட நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு யோசிக்கிறான். அப்போது அந்த பொண்ணு கிட்ட அடிக்க வரும்போது ஏய் அப்படின்னு மேலேருந்து ஜங்குக்கு ஒரு சவுண்ட் விட அந்த பொண்ணு அப்படியே கையை அந்த இடத்துல அடிக்குது. அவளுக்கும் இங்கே பதட்டம் தாங்கலை. ஏன்னா அத்தனை வேலையும் அவனு வாங்க சொல்லலையே, இவங்களால வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அடிக்க வந்தவ கை கண்ணத்துக்கிட்ட வரும்போதே அப்படியே உங்களுக்கும் மயக்கம் இங்கே கண்ணுக்கு இது பண்ணுது. 2 நாளாக சாப்பிடாமல் அத்தனை வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்ணை சொலட்டிக்கிட்டு வர அப்படியே விழுந்துடுறீங்க. அடுத்த நிமிஷம் கீழே வேகமாக ஜங்குக்கு வரான். அந்த பொண்ணும் கையை பசிஞ்சிட்டு ஐயோ அன்னைக்கு தண்ணிக்குள்ளே இறங்கினவனுக்கே வந்து கையை வெட்டிட்டாரு, இப்போது மயங்கி விழுந்துட்டா, ஐயோ இவன் வேறு நடிக்கிறாளே, அவர் வேற இவன் செத்துட்டா என்ன மேலே பழிய போட்டுருவார், போச்சு நான் ஏன் இப்போ இங்கே வந்தேன், வராமே இருந்திருக்கலாம், பேசாமல் என் வேலையை நான் செஞ்சுருக்கலான்னு. அவளுக்கும் என்ன பண்ணுறது இல்லை, அப்படியே பயந்துக்கிட்டு நிற்கிறா. வேகமாக வந்த ஜங்குக்கோ அந்த பொண்ணை ஒரு முறைச்சிட்டு அப்படியே உங்களை தூக்குறாரு. ஐயோ அரசு நீங்கள் அப்படின்ட்டு அந்த பொண்ணு கிட்ட வரா. அப்படின்னு ஒரு பார்வையில் உள்ளதை எட்ட நிறுத்திட்டு அப்படியே அவங்கள தூக்கிட்டு வந்து எப்பவும் போல் அங்கே இருக்கிற கீழே இருக்க ஒரு பெஞ்சில் வந்துட்டு படுக்க வைக்கிறாரு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து மயக்கத்தில் இருக்க தண்ணி அப்படின்னு கேட்டதும் தண்ணி கொண்டு தராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு இப்போ எல்லாம் அங்கே கூட்டமே கூடிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்க அவங்க தண்ணியை தெளிக்கிறான். அதுக்குள்ளே கூட சிலர்லாம் அப்படியே நல்லா நடிக்கிறான் மாயக்காரி அப்படி இப்படின்ட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி நிற்கிறாங்க. ஜங்குக்கு திரும்பி ஒரு முறை தான் அத்தனை பேர் வாயும் கப்புன்னு அடங்கிடுது. ஸோ அவனும் வந்து தண்ணி தெளிக்க அப்படியே மெதுவாக கண்ணை முழிக்கிறீங்க.
இங்கே மூஞ்சிக்கு நேராக சங்குக்கோட ஃபேஸ் கிட்ட தெரியும், பயந்துடுறீங்க. ஆதி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பயந்த மணிக்கு எந்திரிக்க அவனும் உங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இவரையும் முறைக்கிறாரு. ஐயோ, ஒரு வேலை இவர் சொன்ன வேலையெல்லாம் செய்யலைன்னு. ஐயோ அரசே மன்னிக்கணும், நான் போய் யானை குதிரையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்ட்டு பயம் இருந்தாலும் அப்படியே வந்துட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு நகர போக நெல் அப்படிங்கிறான். அப்படியே நின்று இதெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னா அப்படிங்க, உங்களுக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் சொல்லி தானே அப்படின்ட்டு நீங்கள் திருன்னு முழிக்க அங்கே நிற்கிற அத்தனை பேத்தையும் பார்க்குறான். அவங்களும் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு இல்லை அரசே, இது ராஜ துரோகி, வாயை மூடுங்க அப்படின்னது வாய மூடு. குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படும் போது தான். அது மட்டும் இல்லை, திருடுனது இவங்க அண்ணன். நான் இவளை பிடிச்சி வச்சுருக்குது அவங்க அண்ணன் இங்கே வரணுங்கிறதுக்காக. தேவையில்லாத வேலையை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க, ஏற்கனவே ஒருத்தனுக்கு கை போயிருக்கு, ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் பயமுடுத்த. ஐயோ அரசே அப்படின்னு எல்லாம் முட்டி போட்டு பயந்துட்டு, இல்லை அரசே தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் திருன்னு முழிச்சிட்டு என்னடா நடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அப்படியே ஜங்குக்கோங்களா, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்குறான். எதுக்கு பயமா இருக்கே, நிறையா இருக்குது. ஆனாலும் இந்த பார்வை அப்படின்னு உங்களை அப்படியே ஒத்து பார்க்க நீங்களும் அவனையே தான் சலிக்காமல் பார்க்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் உனக்கு இந்த வேலையெல்லாம் இல்லை, நான் வேறு வேலை தரேன், உனக்கு இனிமேல் வெளியில் வேலை இல்லை, உள்ளதான் அரண்மனைக்குள்ளே அப்படின்ட்டு போகிறான். அரண்மனைக்குள்ளையா அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க கூட இது என்ன மன்னருக்கு என்ன ஆச்சு, இவன் மன்னரையும் மயக்கிட்டாலா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. பிகாஸ் வெளியில் இருக்கும் போது அது கொஞ்சம் இது இருக்குது, உள்ளே கொண்டு போய் உள்ள விட்டா இவங்க அண்ணனே ஒரு திருட்டு பையன், இவன் எதுவும் திருட மாட்டான்னு என்ன நிச்சயம், இந்த மன்னருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் பேசிக்கிறாங்க. ஜங்குக்கோ வந்துட்டு அப்படியே ரூம்க்கு வந்துட்டு சிரிக்கிறான். இங்கே வா, உனக்கு இருக்குடி, உனக்கு பயம் இல்லையா, என் கண்ணை பார்க்கும்போது உனக்கு பயமே வர மாட்டேங்குதா, பயம் வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ நினச்சிட்டு இருக்கான். நீங்களும் வந்துட்டு அவன் சொல்லிட்டானேன்னு உள்ளே போகிறீங்க. உள்ளுக்குள்ளே என்ன வேலை, உங்களுக்கு சமைக்க தான் தெரியும், ஸோ சமையல் கட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே உள்ளவங்களும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை அரசர் உத்தரவு அப்படின்ட்டு நீங்கள் தடுமாற சரி அப்படின்ட்டு உங்களை வந்துட்டு அந்த வேலை பாரு இந்த வேலை பாரு வேலை தான் வாங்குறாங்க. சமைக்கலாம் விடலை, வந்துட்டு காய்கறி வெட்டுறது, பாத்திரத்தை கழுவுறது, அப்படி பாத்திரம்னா அப்படியே அவ்வளோ கிடக்கு. ஏன்னா அரண்மனை இல்லையா, எவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு அந்த பாத்திரத்தெலாம் பார்க்கும் போதே தலை சுத்துற மாதிரி இருக்குது. கடவுளே அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு உங்ககிட்ட சாப்பாடோட வந்து இது உனக்கு கொடுக்க சொன்னா அப்படின்னு சாப்பாடு சுட சுட இருக்குது. அரண்மனையில் எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்களோ அந்த சாப்பாடு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. இது ஜங்குக்கோட உத்தரவு தான். ஸோ வந்துட்டு சொல்கிறாங்க, இது அரசர் உத்தரவு, நீ சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக இருந்தால் தானே அண்ணா வரும்போது அவனை பிடிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த வெட்ட போகிற ஆட்டுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான், தின்னு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கொடுத்துட்டு போகிறா. நீங்களோ வேண்டாம் வெறுப்பா கொடுத்தாலும் சாப்பாடு கொடுத்தாங்களே அப்படின்ட்டு இத்தனை நாள் பசியில் இருந்தது கொஞ்சம் ஓகே அப்படின்ட்டு நீங்களும் வந்துட்டு பாத்திரத்தை அப்படியே பார்த்துட்டு கையை கழுவிட்டு வந்து சாப்பிட உட்காந்தா. இவ்வளோ பாத்திரம் கிடக்கு, அதெல்லாம் கழுவாமல் திங்க உட்காந்துட்டியா, உனக்கு அதுக்குள்ளே சாப்பாடு முக்கியமா அப்படின்னு ஒரு பொம்பளை வந்து வாழ் கத்துது. அங்கே சமைக்கிறவங்க தான். இல்லைம்மா சாப்பிட்டுட்டு என்ன உனக்கு நான் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கத்துது. இல்லை வேறு எப்படி, ஆளே மூஞ்சியும் பாரு, உன்னை எல்லா மாதிரி பிள்ளையெல்லாம் நான் பெக்கவே மாட்டேன், எப்படியாப்பட்டவன் நீயும் உங்கள் அண்ணனும் சரியான ராஜ துரோகிங்க அப்படி இப்படின்னு அந்த அம்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசுது. கஷ்டமாக இருக்குது, அழுகையாக வருது. 2 வாய் சாப்பாடு அது கூட நிம்மதியாக இறங்கலை. அப்படியே அழுக வர சாப்பாட்டை அப்படியே வேஸ்ட் பண்ணவும் மனசு வரல. அதே சமயம் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சாப்பிடவும் மனசு வரல. நீங்களும் அந்த சாப்பாட்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு நகர இதை இப்படி வச்சுட்டு போனால் யார் சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஆரம்பிக்க உங்களுக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஒன்றா கொட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஆடு மாடுங்களுக்கு தான் போடுறீங்க. அந்த சாப்பாடை அப்படியே போட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஒரு மாடை பிடிச்சி அதுக்கிட்ட நீங்கள் கொஞ்ச நாள் அங்கே வந்து இருந்து சாப்பாடெலாம் போட ஆரம்பிச்சிக்கல, பழகிட்டீங்க. அப்படியே கட்டி பிடிச்சி அலறிங்க. ஆறுதலுக்கு மனுஷன் தான் இல்லை, ஆனால் அதுங்க இருக்குல்ல, அதுங்களுக்கு கூட அவங்களோட அன்பு தெரிஞ்சிருக்கா என்னமோ, அதுங்களும் உங்களுக்கு ஆதரவு தர மாதிரி உங்கள் மேலே அப்படியே தொத்துக்கால் போட்டு மேலே வந்து படுத்துக்குதுங்க. நீங்களும் அதுங்களை கட்டி பிடிச்சி நான் என்ன பண்ணேன், என் அண்ணனும் கண்டிப்பாக எந்த தப்பும் பண்ணியிருக்காது, எனக்கு ஒன்றுமே புரியல, சமரன் எங்கே இருக்கான்னு தெரியல, வந்தால் உயிரோட விடுவாங்களான்னு தெரியல, ஆனால் அவன் தப்பு பண்ணியிருப்பான் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குதே, என் அண்ணன் கண்டிப்பாக அதை பண்ணியிருக்காது அப்படிங்கிற மாதிரி அழுகையாக வருது. அழுகையில் சாப்பிடாமே இருக்கிறனால ஒரு மாதிரி தலை கிருகிருப்பாக வருது. அவங்களுக்கு வந்துட்டு மூச்சு எடுக்க ஆரம்பிக்குது. அப்படின்னு மூச்சு மேலே வாங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொருக ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துலையும் வேறு யார், நம்ம ஜங்குக் தான் இதெல்லாம் கவனிச்சுட்டு, ஏன்னா சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டீங்களான்னு பார்க்க வந்திருப்பான். அங்கே நீங்கள் இல்லை, அவன் ஒரு அரசன், நேரடியாக வந்துட்டு கிச்சனுக்கு வர முடியாதுல்ல. ஸோ ஆளுங்களை வச்சு தான் அந்த பொண்ணை என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்க. அந்த பொண்ணு அரசே நீங்கள் கொடுத்த மாதிரி சாப்பாடை கொடுக்க சொல்லியாச்சு, அந்த பொண்ணு சாப்பிடாம சாப்பாட்டோட பின்னாடி பக்கம் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க வந்த பணிப்பெண். அதனால தான் திருப்பி வந்து மேலேருந்து பார்த்துருப்பான் இவன் என்ன பண்ணுறான்னு. சாப்பாட்டை கொண்டு போய் நீங்கள் ஆடு மாடுக்கு
போட இவளுக்கு எவ்வளோ தைரியம், ஏன் வீட்டு சாப்பாட்டை திங்க மாட்டாளாமா இவ அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்க. நீங்களும் அந்த பொம்பளை திட்டினதுலலாம் ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பாட்டை போட்டு கட்டி பிடிச்சி கதறிட்டு இருக்க. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வீசிங் வர கடகடன்னு கீழே வந்துட்டான். வந்தவொடனே உங்களை கையில் தூக்கிட்டு இதோட இவளுக்கு எத்தனை வாட்டி நான் தூக்கிட்டேன் அப்படிங்கிற கணக்கெல்லாம் அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்களை தூக்கிட்டு அவன் படுக்க அவன் ரூம்க்கே வந்துடுறான் இந்த வாட்டி. ஸோ வந்து பெட்டில் படுக்க வச்சுருக்கான். அப்படியே உங்களே குறுன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நீங்களும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே வந்து கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சதுமே சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இது வரைக்கும் கட்டாந்தரையில் படுத்துட்டு இருந்திருப்பீங்க, சில நேரம் பாய் அது கூட இல்லாமல் கூட படுத்துருக்கீங்க. இங்கே வந்ததுலேருந்து திடீர்னு ஏதோ பொசுன்னு பஞ்சமேத்தில் இருக்க மாதிரி இருக்கு. டப்புன்னு எழுந்து பார்த்தா அப்படியே ராஜ தோரணையில் கால் மேலே கால் போட்டு கம்பீரமாக உட்காந்து ஜங்கு உங்களையும் முறைச்சி பார்த்துட்டு தூக்கி வாரி போடுது. டப்புன்னு எழுந்து நிற்கிறீங்க. அரசி அடிட்டு பதறி அடிச்சுட்டு வெளியே போகலான்னு பார்த்தா நெல்லு அப்படின்றதும் கால் அதுக்கு மேலே வெளியே போக மனசு இல்லாமல் அப்படியே நின்றுடுது. ஸோ அப்படியே எழுந்து இப்போ கிட்ட நடந்து வரான். அவன் அப்படியே உங்ககிட்ட நெருங்க உங்களுக்கு படப்படப்ப பயம் எல்லாம் வருது. ஆனாலும் அந்த பார்வை அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. எங்கப்பா இந்த கண்ணில் நான் காந்தம் அடி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் இங்கே சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏன் சாப்பாட்டை கொண்டு போய் அங்கே இருக்கிற விலங்குகளுக்கு போட்டேன் அப்படின்னு கேட்குறான். அது அது அப்படின்னு திணறீங்க. ஏன் அரண்மனை சாப்பாடு தொண்டையில் இறங்கலையோ அப்படின்ட்டு அப்படியே உங்கள் கழுத்தில் மேலேருந்து கை வச்சு அப்படியே அங்கே சங்கு கழுத்தை தடவுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது இல்லை அரசே, சாப்பாடு சாப்பிட முடியல, வெயிலாக இருக்குது. என்ன வேலை அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி சடனாக இழுக்க அவன் மேலேயே மோதி அரசே அப்படின்னு பயந்து அப்படி பின்னாடி தள்ளுறீங்க. என்ன அப்படின்ட்டு கிட்ட நெருங்குறான். உங்களுக்கு பயமாக இருக்குது, படபடப்பு, கண்ணெல்லாம் படபடன்னு அடிச்சுக்க எல்லா பக்கமும் அப்படியே பார்க்குறீங்க. இவ்வளோ நேரம் நேர்கொண்டு அவனை தைரியமாக பார்த்த உங்கள் பார்வை இப்போ முடியல. அப்படியே உங்களை அறியாமல் உங்கள் இமைக்கொடை அப்படியே கீழே இறங்க அப்படியே அவனும் இது கூட நல்லாயிருக்கு அப்படின்னு அப்படியே கிட்ட நெருங்கி நின்று சொல்லு. அது நீங்கள் தானே அரண்மனைக்குள்ளே வேலை இருக்குன்னு சொன்னீங்க, அதான் துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும் அப்படிங்கிறீங்க. அரண்மனைக்குள்ளே உனக்கு வேலை? ஆமாம் நான் தான் சொன்னேன், ஆனால் அந்த வேலை இல்லை அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே பார், எனக்கு மட்டும் நீ வேலை செய்யணும், புரிஞ்சதா? என் கண் பார்வையிலே நீ இருக்கணும். இனி என்னை விட்டு நீ நகரவே கூடாது. என்ன? ஆமாம், நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் இருக்கணும். எனக்கு வேணுங்கிறப்ப சமைச்சு கொண்டு வரணும். எனக்கு எப்போல்லாம் தேவையோ பழச்சார் அப்புறம் பால் இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கறது, எனக்கு விசிறி விடுறது, ஏன் இந்த அறையை சுத்தம் பண்ணணும், இதெல்லாம் தான் உனக்கு வேலை அப்படின்ட்டு பார்க்குறீங்க. என்ன ஆடு மாடெல்லாம் குளிக்க வைக்க முடியும், என்ன வைக்க முடியாதா அப்படிங்கிறான். உங்களுக்கு சடனாக தூக்கி வாரி போடுது. அன்றைக்கி ஏதோ கோவத்தில் ஒரு வார்த்தையை விட்டோமேனு. இல்லை அரசே அது என்ன அப்படின்னு நீங்கள் திணற. புரிஞ்சதா? எனக்கு நீராடி விடணும், அதுவும் பண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அசால்ட்டாக அவன் சொல்லிட்டான். எதே நானா அப்படின்ட்டு. ஆடு மாடெல்லாம் தைக்க முடியுதில்ல அப்படின்ட்டு. இப்போ நான் என்னையே மிருகத்தோடு நானே ஒப்பிட்டுக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜங்குக்கு. இருந்தாலும் அவங்க உங்ககிட்ட இப்படிலாம் பேச பிடிச்சிருக்கு. அதுவும் அவன் பேசும்போது உங்கள் முகபாவனையை பார்க்குறான். அது போகிற கோணல், அதுலேயே அந்த கண்ணு படப்படப்பாக அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பார்க்க அவனுக்கோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு அழகிய பார்த்ததே இல்லடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். எத்தனை நாட்டு இளவரசிகளை பார்த்துட்டான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி. அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பார்த்து அப்பா அம்மாலாம் வந்து சொல்லும் போது கூட யாரையும் திரும்பி பார்க்காத ஒரு அப்படியே வந்துட்டு பெண்கள்லாம் வந்துட்டு நம்மளோட வீக்னஸ், எனக்கு கல்யாணமே வேணாம், எனக்கு வந்துட்டு இந்த ராஜ்யத்தை இது சமத்தியாக வந்துட்டு செயல்படுத்தணும், அது மட்டும்தான் இருக்குது மைண்டில்ங்கிற மாதிரி ஒரு ரூத்லெஸ் கிங்காக வந்து வளம் வந்துட்டு இருந்தேன். நம்மளால் சிக்மாவாக இருந்தவனை அப்படி வந்து உங்களோட பார்வை தான் கட்டி போட்டுருச்சு. அவனுக்கும் இப்போ வந்துட்டு அந்த ராஜமுத்திரை காணப்படுது, உங்கள் அண்ணனை கண்டுபிடிக்கணும், அந்த மேட்டர்லாம் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை வந்துட்டு பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. அது ஏன்னா அவனுக்கே தெரியல. ஸோ வந்துட்டு பைபிளையோ உங்ககிட்ட கொஞ்சம் கொக்கியே போடுது. நீங்களும் வந்துட்டு அப்படியே அவன் பேசுனதெல்லாம் கேட்டு அரண்டு போயிட்டீங்க. இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு. எந்த வேலையை வேணாலும் செஞ்சிடலாம், சில வேலைகள் செய்யும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல. பிகாஸ் அந்த காலத்தில் அதுவும் அரண்மனையில் ஒரு பணிப்பெண்ணையும் தாண்டி சில வேலைகள் அரசர் செய்ய சொன்னால் அது எந்த மாதிரி வேலைகளாக இருக்கும்னு நினைக்கும் போதே பதறுது. அதுவும் தனக்கு மட்டும் செய்யணுங்கிறானே அப்படிங்கும் போது இன்னும் பதறுது. அந்த மாதிரி பொண்ணு இல்லை நான் சொல்ல வாய் தொண்டை வரைக்கும் வந்தாலும் அதுக்கு மேலே வார்த்தை வரமாட்டேங்குது. அவனும் உங்களை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு, என்ன நான் சொன்னதெல்லாம் காதில் வாங்கினியா? நான் தான் இங்கே அரசர், நான் எது சொன்னாலும் அதை செய்யணும். நீ இப்போ இங்கே எனக்கு சிக்கியிருக்கா அடிமை, நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறான். அவங்களுக்கோ உடம்பெல்லாம் நடுங்குது. வேறு வழி இல்லை, செஞ்சு தானே ஆகணும். சரி அப்படிங்கிறீங்க பதறி போய். இப்போ எனக்கு குளிக்கணும், வெந்நீர் விளாவு அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் நிற்க
அப்படின்றதும் போகிற அரசே அப்படின்ட்டு கடைன்னு அந்த இடத்துக்கு ஓடுறீங்க. அவனும் போகிறவங்களே சிரிப்போட பார்த்துட்ருக்கான். அப்படியே நீங்கள் போகிறீங்க அந்த தண்ணி வர இடத்துல வந்துட்டு ஹாட் வாட்டர் எல்லாம் வர மாதிரி அவங்கெல்லாம் முன்னாடி அந்த அளவுக்கு வச்சுருந்தாங்க தான், அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணுறீங்க. அப்புறம் பூசி குளிக்கிறதுக்கு மஞ்சள், அந்த சந்தனம் இதெல்லாம் வந்து அரைச்சி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்மளும் அப்படியே அந்த ஒரு ஒயிட் கலர் தோத்தி மாதிரி போட்டுட்டு அப்படியே உள்ளே வரான். வரும்போது பார்வை உங்கள் மேலே தான் இருக்குது. அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்குறான். உங்களுக்கோ அப்படியே அவன் ஸ்பேர் பாடியாக இப்போ நிற்கிறத பார்க்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அவன் தண்ணிக்குள்ளே இறங்குனது ஓடிடலான்னு பார்த்தா அவனை குளிக்க வைக்கணும்னு சொல்லிட்டானே. ஸோ அப்படியே நிற்கிறீங்க வெதுப்பான தண்ணியில் அப்படியே ரோஸ் எல்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ரோஸ் பெடல்ஸ்லாம் போட்டுட்டு அவனும் தண்ணியால் ஊற்றி சொல்லணுமா ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏதோ அடிண்டால மரக்கட்டை கப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து அந்த காலத்தில் அப்படி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தான் வந்து அவனுக்கு நீங்கள் குளிக்க வைக்கிறீங்க. அப்படியே மேலே தண்ணி ஊற்றினா அது அப்படியே வெண்ணெய் கட்டி மாதிரி வலிக்கிட்டு போகுது அவனோட பாடியில். அப்படியே அவன் இருக்கிற வளவளப்புக்கு அவன் உடம்புல அப்படியே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கே. இதுதான் முதல் தடவை ஒரு ஆண்மகனை இப்படி பார்க்குறது. அந்த மாதிரி அப்படியே ஜிவ்வுன்னு ஒரு உணர்வு. ஸோ உங்களால் நேர்கொண்டு பார்க்க முடியல. இது வரைக்கும் அவனை என்ன பண்ணிடுவ நீங்கிற மாதிரி உங்கள் பார்வையில் எப்போவுமே ஒரு திமிரும் தெனாவட்டும் இருக்கும். அந்த பார்வை இப்போ தாழ்த்தி இருக்கிறத பார்க்க அவனுக்கு என்ன பாரு அப்படிங்கிறான். நீங்களோ அப்படியே ஒரு வெக்கத்தோட உங்களால் அவனை பார்க்கவே முடியல. இருந்தாலும் வேறு வழி இல்லை, மன்னர் சொல்லிட்டாரே கட்டளையே நம்ம வந்து இது பண்ணி தானே ஆகணும்னு. அப்படியே மெதுவாக அவனை பார்க்க தண்ணி எடுத்து ஊற்று அப்படின்ட்டு அவனோ இப்போ கையை ரெண்டி நீட்டிட்டு கையெல்லாம் தேய்ச்சி விடு அப்படிங்கிறான். நீங்களும் வந்துட்டு எந்த மறுப்பும் சொல்லாமல் அவனுக்கு அங்கே இருக்க சந்தனம் மஞ்சள்லாம் எடுத்து அப்படியே பூசி தண்ணி ஊற்றி விட்டுட்ருக்கீங்க. தொண்டு எடுத்துட்டு வா அப்படிங்கிறான். ஸோ குளிக்க வச்சுட்டிங்க. ஸோ டவல் எடுத்து கொடுக்கணும்ல. நீங்களும் தானே உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கீங்க. உங்கள் மேலெலாம் நனைஞ்சு தான் இருக்குது. அப்போ வந்துட்டு அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றும் போது உங்களோட மேலாடை கொஞ்சம் அங்கங்கே விலகுது. அவங்க ஹிப்லலாம் அந்த தண்ணி பட்டு அப்படியே அதுவும் வளன்னு தெரிய நம்மளுக்கும் இங்கே உள்ளுக்குள்ளே சொல்லுனா உணர்வு அப்படியே அந்த இடத்த கை வச்சு பிடிக்கணும்னு தோணுது. அதனால தான் டக்குன்னு போதும் அப்படின்னு தண்ணி ஊற்றுறதை ஸ்டாப் பண்ணி சொல்லி துண்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வந்துட்டு குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே வெக்கத்துலேயே அங்கே போகும்போது சரியாக படியில் கால் வைக்காமல் உங்களுக்கு வலிக்கி விட நீங்கள் அப்படியே பின்னாடி சாய அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி நம்ம ஆள் பிடிக்கிறோம். ஸோ பிடிச்சதும் அவன் மேலே அப்படியே நீங்கள் மோதி அப்படியே வந்துட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க பயத்தில். அவனும் உங்களே பார்க்க நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க அப்படியே பயத்தில். அது அரசே மன்னிக்கவும் அப்படின்ட்டு டக்குன்னு இறங்கிட்டீங்க. உங்களுக்கு பயம் பதட்டம் உடம்பெல்லாம் கடகட நடுங்குது. அப்படியே பயத்துலேயும் பதட்டத்துலேயும் அவனை பார்த்தா அவனும் கை கடிச்சது இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா நல்லா இருந்திருக்குவேங்கிற மாதிரி. ஆனால் அப்படியே நீங்கள் இப்போ வந்து டக்குன்னு அவன் கையை நகர்ந்து நிற்கவும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சுருன்னு கோவமும் வருது. உங்களுக்கோ எங்கே வந்துட்டு வேணும்னு விழுந்தியா, என் மேலே விழுகதான் வந்தியானு எதுவும் பச்சா திட்டிடுவானுங்க பயம். நீங்கள் பயத்தில் அது அரசு இல்லை அப்படின்னு திணறீங்க. இது வரைக்கும் அவன் கொடுமைப்படுத்தும் போது, அதாவது வேலைகள்லாம் சொல்லி எல்லாரும் டார்ச்சர் பண்ணப்போ கூட அவங்களுக்கு அழுகைலாம் வரல. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படியே உங்களுக்கு அப்படின்னு பயத்தில் இப்போ மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. உங்களுக்கு மேல்மூச்சு கீழ்மூச்சு இழுக்க தண்ணியில் வேறு நிற்கிறீங்கல்ல. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வர மாதிரி இருக்குது. அதை கணிச்ச ஜங்குக்கோ டக்குன்னு வந்து உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி என்ன நினச்சானோ இழுத்து உங்கள் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ண. ஏற்கனவே பதட்டத்தில் இருந்த நீங்கள் அவன் கிஸ் பண்ணதும் இப்போ வேறு மாதிரி பதட்டமாகி அப்படியே கண்ணாமொழி வெளியே அவனையே பேனு பார்த்துட்டு டக்குன்னு உங்களை கையோடு தூக்கிட்டு அப்படியே மேலே வரான். வந்து உங்களை இறக்கி விட்டவனோ ஒன்றும் நடக்காத மாதிரி டவல் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போய் உட்காந்துக்கிறான். நீங்கள் தான் இங்கே இப்போ கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் திருன்னு முழிக்க உன்கிட்ட தான் சொன்ன துண்டு எடுத்துகிட்டு வந்து எனக்கு தோட்டி விடு அப்படின்ட்டு நிற்கிறான். நீங்கள் ஒன்றுமே நடக்கலையோ, நம்ம தான் கற்பனை பண்ணமோங்கிற மாதிரி பதட்டத்திலே போய் டவல் எடுத்துகிட்டு வரீங்க. அவனுக்கு தோட்டிலாம் விடுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அவனை தோட்டி விடும் போது அவன் உட்காந்துட்ருக்கான். நீங்கள் தோட்டுறீங்க. ஸோ உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட அவனோட ஃபேஸ் இருக்குது. உங்களோட மேலேருந்தும் சந்தன வாசம் வந்துட்டுருக்கு. எவ்வளோ வேலை பார்க்குறா, என்னென்னமோ பண்ணுறா. ஆனாலும் பாரு எப்படி சந்தனம் மஞ்சளும் கலந்து பூசி குளிச்சு இந்த ஸ்மெல்லு மேலேருந்து அப்படி வந்துட்டுருக்கு. அதுவும் வந்து இப்போ வேறு நீங்கள் அவனுக்கு தேய்ச்சிலாம் குளிக்க வச்சதில் உங்கள் மேலே அப்படி ஒரு கமன்னு வாசம் அவனால் அடக்க முடியல. கொஞ்சம் முன்னாடியும் அதான் அத்துமீறி இருப்பான். ஸோ லிப்கேஸ் அடிக்கும் போதே அவன் மண்டையில் நீ ஒரு அரசண்டா அப்படின்னு வந்துட்டு ஞாபகம் வரும் தான் டக்குன்னு அவங்கள விட்டுருப்பான். இப்போ அவனால் அடக்க முடியல. நீங்கள் அப்படியே தோட்டிக்கிட்டே இருக்க அவங்களோட மாராப்பை விலகி அவங்களோட ஒரு பக்கம் அப்படியே அவனுக்கு தெரியுது. ஸோ அந்த கேப்பில் அதை ரசித்தவனால் அதுக்கு மேலே அமைதியாக இருக்க முடியல. டக்குன்னு தன்னோட கையை வச்சு அந்த இடத்த ப்ரெஸ் பண்ண ஒரு நிமிஷம் ஜர்க்காகி அரசே அப்படின்ட்டு அப்படியே விலகி பின்பக்கம் திரும்பி நின்றுறீங்க. உங்களுக்கும் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் தூக்கி வாரி போடுது. படப்படப்பாக இருக்குது.
சங்குக்கால தன்னோட அந்த இளமை பசியை அடக்கிக்க முடியல. இது வரைக்கும் பெண்களை பார்த்து ஒதுங்கி எனக்கு இவ செட் ஆக மாட்டான்னு ஒதுங்கி தான் நின்றுப்பான். எந்த பெண்கள் மேலே இந்த மாதிரி இருப்பவனுக்கு வந்ததே இல்லை. முதல் முறையாக உங்கள் மேலே அதுவும் ஒரு பணிப்பெண், அதை விட மோசமாக ரொம்ப பூர் அவங்க மேலே போய் வருது அப்படின்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் அவன் மைண்ட் செட்டு, நான் ராஜா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு டக்குன்னு வந்து உங்களை அப்படியே தூக்குறான். அரசை அரசை அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பதறீங்க. என்ன அப்படின்ட்டு உங்களே பார்க்க இல்லை அது அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஓ அண்ணன் இங்கேருந்து ராஜமுத்திரையை திருடிட்டு போயிருக்கான் தெரியுமில்ல, இங்கே நீ அவனுக்கு பதிலாக தான் பிணைய கைதியாக இருக்க, நீ என்னோட அடிமை அப்படின்ட்டு அவன் திருத்தமாக சொல்ல கண்ணிலேருந்து அந்த டேர்ஸ் கூட உள்ளே இழுத்துக்கிறீங்க. அழவே கூடாது, இது நம்ம விதி, இது தாங்கி தான் ஆகணும், சீக்கிரம் வந்து சமர் அப்படின்னு உங்கள் அண்ணன் வந்துடணும்னு மட்டும் நினைக்கிறீங்களே தவிர அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசலை. ஏன்னா அவன் ராஜா, அவனை எதிர்த்து என்ன பண்ண முடியும், அமைதியாக தான் இருக்கீங்க. ஸோ சங்குக்கோ அப்படியே வந்து உங்களை பெத்தில் போடுறான். அப்படியே போட்டுட்டு உங்கள் மேலே அப்படியே விழுறான். அவனாலேயும் அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே பெட்டை இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே உணர்வற்று ஒரு மரக்கட்டை மாதிரி கிடக்க உங்கள் காது கிட்ட வந்து இங்கே பார், இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி கடந்தேன்னா எனக்கு எதுவுமே பண்ண தோணாது. உனக்கும் என் மேலே விருப்பம் இருக்கணும், உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. டக்குன்னு உன் கண்ணை முழிச்சு ஆனால் அப்படியே பார்க்குறீங்க. இந்த பார்வை எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படியே பார். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி நான் என்ன சொன்னேன், நான் உங்கள் அடிமை அப்படிங்கிறீங்க. காதல் அடிமை அப்படிங்கிறான். சட்டுன்னு அவனை திரும்பி பார்க்க சிரிக்கிறான். என்ன புரியலையா அப்படின்னு கேட்டுட்டே உங்கள் கண்ணத்தில் மொத்த ஊர்வலம் நடத்துகிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருங்க. அரசே நீங்கள் அரசர், நான் அதெல்லாம் இந்த காதலுக்கு தெரியாது. காதல் தெரியுமா உனக்கு அப்படின்னு காதுகிட்ட வந்து கேட்க காதலா அப்படின்னு பார்க்குறீங்க. காதல் தான், அது வந்துச்சுன்னா யார் வேணாலும் யாரை வேணாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த கால் தானே சுழுக்குச்சு அப்படிங்கிறான். நீங்கள் நடக்கும்போது கொஞ்சம் அப்படியே சாட்சி தான் நடந்திருப்பீங்க. ஏன்னா கால் வந்து நீங்கள் கீழே விழுகும்போது சுளுக்கி இருக்கும். ஸோ அதை கூட சொல்லாமல் தான் மறைச்சிருப்பீங்க. பட் அவன் கண்டுட்டான். ஸோ உங்கள் கால் அப்படியே பிடிக்க ஐயோ நீங்கள் போய் என் காலை அரசை அப்படின்னு இழுக்க பார்க்க அப்படின்ட்டு அந்த கால் அப்படியே பிடிச்சி கடக்குன்னு திருப்ப அப்படின்னு நீங்கள் அதரில் டக்குன்னு அவங்க மேலே விழுந்து உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். சுத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கொடுத்த லிப் கிஸில் அப்படியே அடங்கி போகிறீங்க. என்ன இருந்தாலும் அரசன் எவ்வளோ அழகாக இருக்கான், ஆண்மை பொருந்தியவன், அவனை போய் வேணான்னு சொல்ல எந்த பொண்ணுக்கு மனசு வரும். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒன்றும் தப்பான பொண்ணு, அதனால் அரசனாக இருந்தாலும் ஏற்றுக்க முடியல. கண்ணில் டேர்ஸ் வருது. ஏழரை அப்படின்னு கேட்குறான். அரசே நான் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் இல்லை. சமரனுக்காக அப்படின்னா இப்படி பழி வாங்க வேணாமே, வேறு என்ன வேணாலும் சொல்லுங்கள், செய்கிறேன், எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செய்கிறேன், இது வேணாமே அப்படின்னு கதறீங்க. பிகாஸ் அண்ணனுக்காக இப்படி ஒரு கேவலமான என்ன இது பண்ணுறாரோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு உங்களை அப்படி நினச்சிட்டா என் கூட படுத்துருக்க அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு என்ன சொல்கிறது இல்லை, அவன் ஏன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு உங்களுக்கு புரியாத போது என்ன சொல்லிட முடியும் உங்களால் மட்டும். நீங்கள் அழுகியோடு அவனை பார்க்க இது சமரனுக்காக இல்லை அப்படின்னு மட்டும் சொல்கிறான். நீங்கள் புரியாமல் அவனை பார்க்க எனக்கு நீ வேணும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அரசர், உங்களுக்கு இல்லாததா, ஆனால் நான் அப்படின்னு உன் பெண்மையை நான் விலை பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறான். உனக்கு என்னோட இருக்க பிடிச்சிருக்கல, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு அவன் திரும்பும்போது அவன் கையை இறுக்கி பிடிக்கிறீங்க. அவங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கு, அது உண்மை தானே. அதனால் ஆனால் இது எந்த மாதிரியான உறவு அப்படின்னு பயந்துகிட்டே கேட்குறீங்க. அவனும் உங்களே பார்க்க இல்லை அரசே, அண்ணன் செஞ்ச தப்புக்காக என்ன கொன்னா கூட பரவாயில்ல, உயிரை கூட எடுத்துக்கோங்க, ஆனால் கருப்புங்கிறது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அதிலே இதாக இருக்க. இப்போதைக்கு எனக்கு அதுக்கு பேர் தெரியல, ஆனால் சீக்கிரமே சொல்கிறேன் இது என்ன உறவுன்னு. எனக்கு இப்போ நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சம்மதமா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு உங்ககிட்ட சம்மதம் கேட்குறான். நீங்களோ பிணை கைதியாக கொண்டு வந்து வச்சுருக்கடா நீ, நான் உன் அடிமை, என்னை நினச்சா வம்படுத்தி ஒரு இதாக எடுத்துக்கலாம், பட் என்னோடய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறியே, இதுக்கு நான் மரியாதை கொடுத்து தான் ஆகணும்னு அவனும் எத்தனை வாட்டி உங்களை காப்பாற்றி வேற இருக்கான். ஸோ அதுக்காக நீங்களும் அதுக்கப்புறம் உங்களை அப்படியே வந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை இறுக்கி பிடிச்சிட்டு அமைதியாக இருந்தீங்க. டக்குன்னு கையை நகர்த்துறீங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே ரிமூவ் பண்ணுறான். வெக்கமாக இருக்குது அப்படி நீங்கள் திரும்பும்போது அவங்க முதுகில் அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே குறுகி படுக்க ஆனால் அவங்க மேலே படர்ந்து அப்படியே உங்களை திருப்புறான். இவ்வளோ அழகிடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இடமா கிஸ் பண்ணுறான். நீங்களும் அரசே அப்படிங்க ஜங்குக் சொல்லு அப்படின்னு உங்கள் காதில் சொல்ல நீங்களும் அவனை அப்படியே விழிவிரிச்சு பார்க்குறீங்க.
என்னடி எப்படி பார்க்குற சொல்லு, நீ சொல்லணும், நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. நீங்களும் இப்போ முதல் முறையாக திக்கி திணறி ஜங்குக் அப்படின்னு ஒரு வழியாக சொல்லிடுறீங்க. பிகாஸ் அப்படியே இன்சைட் பண்ணும்போது வழி தாங்க முடியாமல் ஜங்குக் அப்படின்னு நீங்கள் கத்த அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் காதில் கிஸ் பண்ணுறான். ஸோ காதிலேருந்து டியர்ஸ் வழியுது. அதையும் அவன் ஃபேஸால் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களோட ஒன்றா கலக்கிறான். உங்களுக்கு அது வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அரசரோட ஒன்றா இருக்கீங்க. ஸோ வந்துட்டு பணத்துக்காக கிடையாது, அவன் மனசுக்காக, அவன் பேசின பேச்சுக்காக எல்லாத்தையும் விட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துருக்கான். அவன் நெஞ்சில் படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கோ சமரன் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறீங்க. மனசு கேட்கல. பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் இப்படி இருந்துட்டு இதுக்காக உன் அண்ணனை விட்டுறணும்னு எதிர்பார்க்குறியா என்ன? அடிப்பட்ட பார்வை பார்க்குறீங்க. என்ன வார்த்தை இது? சமரனுக்காக இல்லைன்னு நீங்கள் சொல்லும் போது நான் மட்டும் அப்படி இல்லை. நான் இப்போ அது சொன்னதுக்கு காரணம் என் அண்ணன் தப்பானவன் இல்லை. உங்ககிட்ட முன்னாடியிலேருந்து இது சொல்லணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் அப்போ உங்ககிட்ட என்னால் நெருங்க முடியல. இங்கே இருந்தவங்க நெருங்கவும் விடலை. அதான் இப்போ தான் சொல்ல முடிச்சது. இப்போ உங்கள் அண்ணனுக்காக தான் நெருங்கியிருக்கியா அப்படின்ட்டு மறுபடியும் அதே மாதிரி குத்தலான பேச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவ்வளோ நேரம் நல்லா தானடா இருந்தேன், இப்போ ஏன்டா இப்படிலாம் பேசுகிறங்கிற மாதிரி அழுகியோடு நீங்கள் கண்டிப்பாக அது மட்டும் இல்லை அப்படின்னு உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வாரி சுரட்டிட்டு ஓட போகிறவங்களே அப்படியே பார்த்துட்ருக்கான். அவனுக்கே புரியல என் மனசு என்ன நினைக்கிது, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் போய் குளிச்சு ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றிட்டு வர அப்படியே தண்ணி சொட்ட தலையில் நீங்கள் அந்த இடத்துலேருந்து வர அப்படியே உங்களை பார்க்குறான். அப்படியே தேவதை மாதிரி தெரியுறீங்க. வந்து பின்னாடிலேருந்து உங்களை ஹக் பண்ண நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் கழுத்து வளைவில் முகத்தை புதைச்சி அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்பயும் அசையாமல் இருக்க. என்ன அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அரசே அப்படிங்கிறீங்க. என்ன பாரு அப்படின்னு திருப்ப உங்கள் அப்படியே கீழே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனை பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன பாரு அப்படின்னு நிமித்த இப்போ அவனை பார்க்குறீங்க. அவன் கண்ணில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு தெரில. அவனும் உங்கள் கண்ணே பார்த்துட்டு இங்கே பார், நீ சொல்கிற மாதிரி உன் அண்ணன் தப்பானவன் இல்லைன்னா கண்டிப்பாக அவனை எதுவும் பண்ண மாட்டேன், நம்பலாம், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் உள்ளே போயிடுறான். சொல்லிட்டு நான் அடுத்து அவன் குளிச்சுட்டு வரான். உங்களை அப்பயும் விடாமல் தலையை தொட்டு விட்டுன்னு நீங்கள் தலை தொட்டும் போது உங்களை வந்துட்டு ஹிப்பில் கிள்றது அப்படியே வந்துட்டு உங்கள் ஹிப்பை வருடுறதுன்னு சிலுமிஷம்லாம் செய்கிறான். நீங்களும் ஐயோ சும்மா இருங்க அரசே அப்படின்னு பயந்து எல்லாம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தலையெல்லாம் தோட்டி நீங்கள் வந்துட்டு ஹேர் கேப்சருங்கிற நீங்கள் வந்துட்டு தலையெல்லாம் பின்னிட்டு அப்படியே கீழே போக உங்களை ஒரு மாதிரி மார்க்கமாக பார்க்குறாங்க. உங்களுக்கு அந்த பார்வை ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒரு மாதிரி கூசி போகிற மாதிரி இருக்குது. என்ன காலையில் வேறு போட்டிருந்தா இப்போ வேறு ட்ரெஸ்ஸு, ஆனால் வந்து இப்போ வெளியே வந்த மாதிரி தெரியல, அரசரோட ரூம்லேயே இருந்தா அப்படின்னு தப்பாக கொஞ்சம் ஒரு மாதிரி காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து சமைக்க சொல்லியிருக்கான். ஸோ போகிறீங்க, அங்கே விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அரசர் தான் செய்ய சொன்னார் அப்படிங்க அப்போ கூட நம்பாமல் அவங்களும் வந்துட்டு தான் எல்லாம் செய்வோங்கிற மாதிரி நின்றுட்டுருக்க. நீங்களும் வந்துட்டு என்ன சொல்கிறது தெரியாமல் கையை பேசிட்டு நிற்க. உன்கிட்ட சாப்பாடு கிட்ட ரொம்ப நேரம் ஆகுது, இன்னுமா சமைச்சிட்டு வரல அப்படின்ட்டு அங்கே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கே வந்துடுறான். எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லும் போது யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ ஜங்குக்கு வரவும் அவங்களுக்கே பதறுது. உன்னை நான் சமைச்சிக்கிட்டேன் சீக்கிரம் அப்படின்னு சொன்னது தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கிறாங்க எல்லோரும். இப்போ போய் நீங்கள் சமைச்சி அவனுக்கு பிளேட்டில் எடுத்துகிட்டு அப்படியே வரீங்க. ஸோ இவங்க மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்குது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமையாக இருக்கும். ஸோ அவங்க காதுக்கும் போகுது. அதாவது அந்த காலத்துலலாம் ராஜாக்கள்லாம் நிறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நிறையா தேவதாசி வச்சுருந்தாங்க. எல்லாம் ஓகே தான். பட் அதெல்லாம் வந்து அரண்மனைக்கு ஒரே ஒரு ராணி தானே இருப்பாங்க. மற்றபடி கீப்பு எல்லாம் வந்து தனியாக வச்சுருப்பாங்க. அதான் அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே அந்த அப்புறம் அங்கே தானே வச்சுருப்பாங்க. இவன் என்னடா கொண்டு வந்து நடுவூட்டில் வச்சுருக்கானேங்கிற மாதிரி ராஜா ராணிக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜங்குக்கோட நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க காதுக்கு வரவும் இவன் தனி அரண்மனையில் இருக்கா. இவங்க அவங்களோட அரண்மனையை விட்டு இங்கே வராங்க. அதாவது இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஜங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு அப்படியே வந்துட்டு பக்கத்து நாட்டு இளவரசரோட அரசரோட பொண்ணை வந்து இளவரசியை வந்து பேசி வச்சுட்டு அதை பற்றி பேசுகிறதுக்காக வராங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு அவன் வந்து உங்களை சமைச்சு தர சொல்கிறது, உங்ககிட்ட எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்படியே உங்களை கூடவே வச்சுருக்காங்க. நீங்கள் எப்போவுமே அவங்க கூட அந்த ரூம்லேயே தான் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க அம்மா வரும்போதும் நீங்கள் வந்துட்டு ஏதோ க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஏதோ வந்துட்டு எழுதிட்டு இருந்தவன் அதை அப்படியே நிறுத்திட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் வந்து குனிஞ்ச மணிக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா. அவனுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே முன்னாடி வரான். நீங்கள் டக்குன்னு நிமிந்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனும் எதையும் யோசிக்கலை. அவனோட மாறாப்ப அப்படியே விளக்கி அந்த இடத்துல அப்படியே அவனையும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நீங்கள் அந்த ரேக்கை பிடிச்சிட்டு நிற்க அவனும் அப்படியே ஜஸ்ட்டில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா ஜங்கக் அப்படின்னு கூப்பிட்டுட்டு உள்ளே வர டக்குன்னு அவனும் அப்படியே அசால்ட்டாக திரும்புகிறான். உங்களுக்கு தான் ஒரு மாதிரி படபடப்பாகிடுது. ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே திரும்ப அந்த அம்மா உள்ளே வரவும் கரெக்டாக இருக்குது. ஜங்குக் அப்படியே என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பார்த்துட்ருக்கான். அந்த அம்மா உள்ளே வரும்போது நீங்கள் படான்னு திரும்பி ட்ரெஸ்ஸை சரி பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஏதோ தப்பாக படுது. ஸோ அப்படியே பார்த்துட்டே வந்து
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுப்பா அப்படின்னு அவங்கள ஓரக்கனால பார்க்குறாங்க. ஸோ அவங்கள வெளியே அனுப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி. பட் அவனோ சொல்லுங்கள் அப்படிங்கிறான். இல்லைப்பா தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்க, இங்கே யார் இருக்கா, நீங்களும் நானும் தானே இருக்கோம் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்க நீங்கள் ஒரு ஆளாகவே உங்களை கன்சிடர் பண்ணாத மாதிரி சொல்லுங்கள், அவள் இருப்பா நீ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. வெளியே போகலான்னு பார்த்தா டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்சு எனக்கு அந்த பேப்பர்ஸ்லாம் சரி பண்ணி வை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பேப்பர்ஸை வந்து உங்களை அரேஞ்ச் பண்ண சொல்கிறான். உங்களுக்கோ ஐயோ இவர் என்ன விட மாட்டார் போலண்டு சரின்னு சொல்லிட்டு மன்னர் பேச்சுக்கு எதிர் பேச்சு கிடையாதுல்ல, போய் நீங்கள் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க அவங்க அம்மாவுக்கும் செம்ம கடுப்பாகுது. ஸோ இருந்தாலும் சரி இவ இருந்தால் நமக்கு என்ன, நம்ம ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க, நீ பாருப்பா உனக்கு பக்கத்து நாட்டு அரசரோட பொண்ணை பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொன்னதுமே அப்படியே உங்கள் கை அந்த பேப்பர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தது டக்குன்னு ஒரு நிமிஷம் நிற்குது. சங்குக்கோட ஓர பார்வை உங்கள் மேலே தான் இருக்குது. ஒரு நிமிஷம் தான், அடுத்த நிமிஷம் நீங்கள் அதை கண்டுக்காத மாதிரி காதில் வாங்காத மாதிரி அங்கே பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குது. அங்கே நிற்கவும் முடியல, பட் போகவும் முடியாதே, அப்படி தான் நிற்கிறீங்க. அந்த அம்மாவோ அவன்கிட்ட அப்படியே பார்த்துட்டு, இங்கே பாருக்கண்ணா, அவன் பார்வை போகிற திசையை பார்த்து, இதெல்லாம் வந்துட்டு சகஜம்தான், ராஜாவாக இருக்கும் போது நல்லது 4 பேரை வச்சுக்குவீங்க கூட, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் உங்கள் அப்பாவும் அப்படி தான், நான் தானே ராணி, ஆனால் எனக்கு இளைய ராணிங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ராணியாக நான் மட்டும்தான். அதே மாதிரி தான்ப்பா உனக்கும், உனக்கு ராணி ஒருத்தி கொண்டு வந்து வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ யாரை வேணாலும் கூட வச்சுக்கோ, அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படல, எதுவாக இருந்தாலும் அந்த புறத்தில் அரண்மனைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களை குறுகுறுன்னு பார்த்துட்டே வந்து தன்னோட கௌரவத்துக்கு இழுக்கு அப்படி இப்படின்னு அந்த அம்மா பாட்டுக்கு பேசிட்டு போகுது. நீங்களும் ஏதாவது இவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தா அவனும் சரிம்மா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். தூக்கி வாரி போடுது. அதே சமயம் நான் யார், சாதாரண பணிப்பெண், அதுவும் இப்போ ராஜ துரோகின்னு முத்திரை குத்தப்படாமல் இருக்கோம், அவ்வளோதான், மற்றபடி எல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது, இன்னும் என் அண்ணன் வந்தால் தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இந்த நேரத்தில் போய் நான் என்ன கட்டிக்கினேன் கேட்கவா முடியும், கேட்டால் தான் ராஜா என்னை கட்டிக்க போகிறானா, ராஜா எங்கே நான் எங்கே எல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படின்னு தோணுது. ஆனாலும் அவரை விடுற மாதிரி இல்லையே, எதுவாக இருந்தாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது, அரசர்கிட்ட என்னோடய மானத்தை இழந்தது தான், இனி நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கிறீங்க. ஸோ நீங்கள் படுக்க வேலையை பார்த்துட்ருக்கீங்க. சங்குக்கு அதை பற்றி உங்ககிட்ட எதாவது பேசுவான் கொள்வான்னு நீங்களும் நினைக்க, அவனுமே அதை பற்றி பேசலை. உங்களுக்கும் அதை பற்றி கேட்கறதுக்கு மனசு வரல. ராஜா கிட்ட போய் என்னத்தை கேட்க முடியும்? ஸோ அப்படியே தான் இருக்கீங்க. சமரன் வந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் விடுதலையாவது கிடைக்கும் அப்படிங்கிறதான் உங்கள் எண்ணம். ஸோ வந்துட்டு அவங்க அம்மாக்கோ மோங்கெல்லாம் சந்தோஷம், எப்படியும் தான் பையனும் தான் புருஷன் மாதிரி தான், ஏதோ ஆசைக்கு ஒருத்தி வச்சுருக்கான், இருந்துட்டு போட்டோம், ஆனால் அது கல்யாணம் பண்ணிட்டா இவளை துரத்திடலாம், ராணி வந்துடுவா, இவளை வந்துட்டு அந்த புறத்துக்கு அனுப்பிடுவான், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பெருசாலாம் ஒன்றும் அழட்டிக்கலை. ஏன்னா எல்லாத்துக்கும் உள்ளே தானே, அவங்களுக்குலாம் தெரியும் தானே, அதனால் பெருசாக எடுத்துக்காமல் போயிடுறாங்க. ஸோ சங்குக்கு உங்களை திரும்பி பார்க்குறான். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனுமே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சமரனை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கூட்டம் கூட்டியிருக்கான். அங்கே தான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் இங்கே உங்கள் வேலை அப்படின்னு தான் இருக்கீங்க. இப்படியே தான் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. அப்படியே அவனுக்கு வந்துட்டு கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடக்குது. நீங்களும் வந்துட்டு எல்லா வேலையும் உங்கள்டையும் வேலை சொல்கிறாங்க, கல்யாண வேலையெல்லாம் அதெல்லாம் நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ தோரணம் அதெல்லாம் கட்டுற அந்த மாதிரி. அப்போ இடையில ஜங்குக்கு கூப்பிட்டு வேலையெல்லாம் சொல்கிறான். வேலைக்கடையில் அவன் வேலையும் காட்டுறான். ஒரு மாதிரி மனசெல்லாம் பாரமாக இருக்குது. இருந்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. ஜங்கு கூட அப்படியே அந்த நைட்டு ஒன்றா இருக்கீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்களை செஸ்ஸில் படுக்க வச்சுட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு இருக்க. நீங்களும் மனசு கேட்கல, எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்க முடியும்? அரசே, உங்களுக்கு கல்யாணமாக போகுது. நான் வெளியிலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறீங்க. சமரன் வர வரைக்கும் அப்படின்ட்டு. சமரன் வந்தோன்னே நான் இங்கேருந்து போயிடுறேன், அது வரைக்கும் வெளியே இருந்துக்கிறேன், எனக்குள்ளே இருக்க முடியலடா, மூச்சு முட்டுது அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி சொல்ல, ஏன் இங்கே இருக்க பிரச்சனை அப்படின்னு அவங்கள அப்படியே திருப்பி போட்டு இப்போ அவங்க மேலே அப்படியே வந்து அப்படியே உங்கள் உடம்பு ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அவனோட டங்க் அப்படியே வந்துட்டு எச்சில் பண்ணிகிட்டே பேச, உங்களுக்கும் உடம்பு ஃபுல்லாக அவனோட எச்சில் தான் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஐயோ அரசே அப்படின்ட்டு இருக்க அவனும் உங்கள் ஃபிங்கர்ஸ் அவனா அதுவும் கால் ஃபிங்கர்ஸை அப்படியே லிக் பண்ணுறான். உங்களுக்கும் ஒரு மாதிரி அரசே என்ன விட்டுருங்களேன் அப்படின்னு காலை உருவுறீங்க. விடாமல் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இப்படி தான் இருப்பேன் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். உங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் என்ன கூட வச்சுக்குவானா? அப்போ நான் யார் இவனுக்கு? வேற என்ன, அரசருக்கு இப்படி இருந்தால் கீப்பு. ஸோ அதுதான் மைண்டுக்குள்ளே ஓடுது. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. எல்லாம் அவ்வளோ கேவலமான பொண்ணு இல்லைன்னா என் அப்பா அம்மா என்ன அப்படி வளர்க்கலை. ஐயோ கடவுளே, எனக்கு இதுலேருந்து ஒரு மோட்சம் கிடைக்காதான்னு அழுகியாக வருது. உங்கள் டியோஸை பார்த்ததும் அவ்வளோக்கூடாது இந்த மாதிரி நேரத்தில் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறான். அவனுக்கு நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அழுதாலே பிடிக்காது. ஸோ டக்குன்னு அவங்க அழுகியே உள்ளே இழுத்துக்கிறீங்க. அது அப்படிங்கிற மாதிரி அவனும் இதை பற்றி பேசாத, சீக்கிரம் சமரனை வர வைக்கிற வழியப்பார் அப்படிங்கிறான். சமரன் எங்கே இருக்கானே தெரிஞ்சா எப்போவோ கூப்பிட்ருப்பேனே
எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சாலும் சமரனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, எங்கே போனா என்ன பண்ணுறான்னு என்னமா நம்பலை அப்படின்னு ஒரு பார்வை பார்க்குறீங்க. அதுலேயோ 1000 கேள்விகள் இருக்குது. ஸோ ஜங்குக்கு அவங்கள அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சீக்கிரமே உன் அண்ணன் வந்துட்டா நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் கிஸ் பண்ணி மறுபடியும் விட்டதை தொடங்குறான். உங்களுக்கோ எங்கேயாவது போய் முட்டிக்க மாட்டோமான்னு இருக்குது. ஸோ ஒன்றே வந்துட்டு ஜங்குக்கு ரூமில் இல்லை, நீங்கள் தான் ஏதோ க்ளீன் பண்ணியிருக்கா, திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குது. நீங்கள் திரும்பி பார்த்தா அப்படியே முகத்தெல்லாம் மூடிட்டு அங்கே வந்து நின்று தெரியுமா சமரன் தான். சமரன் அப்படின்னு நீங்கள் கடைன்னு ஓடி வந்து அண்ணா அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்கள் வா நம்ம போயிடலாம், இங்கே நீ இருக்கக்கூடாது, உனக்கு ஆபத்து அப்படின்னு இழுக்க. கையை விடு, என்ன உளறிட்டு இருக்க, இது நம்ம ராஜ்யம், நம்ம ராஜா, அவரை விட்டு இங்கே பாரு அண்ணா, இது வரைக்கும் எல்லாரும் சொன்னதை நான் நம்பலை, நீ உண்மையிலே அந்த ராஜமுத்திரையை திருடி இருந்தா கொடுத்துரு, இல்லை உயிர் என் கையில் தான் போகும் அப்படின்னு உடைவாளுக்கு எடுத்து அவன் கழுத்துலேயே வச்சிடுறீங்க. உன்னை காப்பாற்றலான்னு வந்தா என்ன கழுத்துலேயே நீ கத்திய வைக்கிற அப்படின்ட்டு அவனும் உங்கள் மேலே அப்படியே கோவப்பட. என்ன ராஜ துரோகம் அண்ணா, ராஜமுத்திரை எதுக்காக திருடின, உண்மையை சொல்லு, எனக்கு இப்போ வரைக்கும் என் அண்ணன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு நம்பிக்கை இருக்குது, நம்ம அப்பா அப்படி வளர்க்கல உன்னை, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு கழுத்தில் கத்தி வைக்க. அவனும் இப்போ இங்கேருந்துனா உன் உயிருக்கும் ஆபத்து, இங்கேருந்து வந்துருப்பா போயிடலாம் அப்படின்ட்டு உன்னை இந்த அரசன் ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கான், நான் கேள்விப்பட்டேன், உன்னை எதோ பண்ணியிருப்பான், எல்லாம் என்னால் தான், என்னை மன்னிச்சிருமா, நான் மட்டும் முன்னாடியே கிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது, நீ இப்போ இங்கே இருக்கிறது ஆபத்து, வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்ருக்க. நீங்களும் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன், இதுதான் நம்மளோட அரண்மனை, இதுதான் இங்கே தான் நம்ம இருக்கணும், நம்ம இங்கே வேலை பார்க்குறவங்க, நம்மலாம் அரசனுக்கு அடிபணிஞ்சு போகணும், ஏன்னா அப்படி அதாவது தப்பாக இருந்தால் பரவாயில்ல, அவர் சரியாக இருக்கும் போது நாம் ஏன் இப்படி பண்ணணும், நீ பண்ணது முற்றிலும் தப்பு, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லு, நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு மலை மாதிரி நம்பினே, அதனால் நான் என்ன நிலமையில் இருக்கேன் தெரியுமா, சொல்ல முடியாமல் அழுதுட்ருக்கேன். அவனுக்கும் உங்கள்கிட்ட வந்து உண்மையை சொல்ல முடியல, வா போகலான்னு கை பிடிச்சி இழுத்துட்ருக்க. நீங்களும் வந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருக்க. ஜங்குக்கு வர சத்தம் கேட்டு அவனும் ஒன்றா அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து போகிற. சமரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எகிரிக்கிட்டு போகிறோன்னு பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க கண்ணெல்லாம் டியர்ஸோட அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்க. பின்னாடி ஷோல்டரில் கை வைக்க டப்புன்னு தூக்கி வேறு பட திரும்பி பார்க்குறீங்க. கையில் உடைவாளோட நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கதை பார்த்து நாச்சு அப்படிங்கிறான். அது யாரோ வந்த மாதிரி அரவம் அப்படிங்கிறீங்க அப்படின்ட்டு அப்படியே கீழே எட்டி பார்க்குறான். உங்களை அப்படியே பார்க்குறான். அவங்களுக்கு பக்குன்னு இருக்குது, கண்டுபிடிச்சிருவானோ, வந்துட்டு போனது அண்ணன் தெரிஞ்சிருமோ, திருப்பி ஏதாவது கேட்பானோ அப்படியே நீங்கள் பதட்டத்தோடு பார்க்க அவனும் வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்கிறான். நீங்கள் பதட்டத்தோடய கீழே போகிறீங்க, போயிட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு அப்படியே வரீங்க. ஸோ அவன் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க அவனும் வந்துட்டு சாப்பாடு உங்ககிட்ட சில நாட்களில் உள்ள ரூமில் இருக்கும்போது ஊட்டி விட சொல்லி தான் சாப்பிட்றான். அதே தான் இப்பயும் பண்ணுறான், ஊட்டி விடு அப்படிங்கிறான். நீங்கள் அவனே பார்க்க எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போதில்ல, இதான் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்கும் தோணுதில்ல கடைசியாக அப்போ என்னை கல்யாணம் பண்ணாலும் கூட வச்சுக்குவேன்னு சொன்னார், இதுக்கு மட்டும்தானா, அப்போ இந்த மாதிரி என்கிட்ட உரிமையோட இனிமேல் பழக மாட்டாரா, ஏதோ மனசுக்குள்ளே ஓடுது. உங்கள் அண்ணன் வேற ஒரு பக்கம் வந்துட்டு போனது, அதை சொல்லலாமா வேணாமா, எப்படி எடுத்துக்குவான், நம்மளை விளக்கிடுவானோ பயம் ஏதோ மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சமரனை சீக்கிரமே பிடிக்கணும், அவனை பார்க்கணும். ஆனால் அதுக்கு நான் வெளியில் போனால இவன் தான் வெளியே வேற விட மாட்டேங்கிறானே, அரண்மனையை விட்டே போக முடியல, இப்போ எங்கே அண்ணனை பார்க்குறது, திரும்பவும் கண்டிப்பாக சமரன் வருவாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வரும்போது அவனை விடவே கூடாது, பிடிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக ஜங்குக்கு சாப்பாடை ஊட்டும் போது கூட அதே சிந்தனையில் சில நேரம் ஊட்டாமல் இருக்க. என்ன கற்பனையில் இருக்கா அப்படின்னு கேட்கும் போதா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஊட்டவே ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஊட்டும் போது கூட அவன் கையை விரலை பிடிச்சி கடிக்கிறது அப்படி இருக்கான். அவனை உங்களால் நம்பவே முடியல, என்னடா நடக்குது, ஒரு பக்கம் கல்யாணங்கிற, இன்னொரு பக்கம் என்கிட்ட சில்மிஷம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அரசருக்கெல்லாம் இது விதிவிலக்கு தானே பொறுத்து போகிறீங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே வந்துட்டு நைட் ஆகுது. நைட் நீங்கள் வந்துட்டு பெட்டெல்லாம் அவனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்ருக்கீங்க. ஸோ வந்தவனும் அப்படியே உங்களே பார்த்துட்டு அவன் பெட்டில் விழுக நீங்கள் வந்துட்டு கீழே பாய் விரிச்சு படுக்கலாம். பார்த்தா இது என்ன புது பழக்கம் அப்படின்னு டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுக்கிறான். இத்தனை நாள் வந்ததுலேருந்து அவங்க கூட பெட்டில் தான் இருக்கீங்க, பெட் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்களும் இல்லை நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம், ஆமாம் நாளைக்கு கல்யாணம், அதனால் எனக்கு நீ வேணும் அப்படின்னு அவங்களை இழுக்கிறான். உங்களுக்கும் மனசெல்லாம் ரணமாக வலிக்குது, ஒரு மாதிரி இருக்குது, சொல்லுனா உணர்வு. அவங்ககிட்ட வாய் விட்டும் சொல்ல முடியல, சொன்னால் மட்டும் கேட்டுருவானா, அரசன் இல்லையா, ஸோ பயந்து தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. வந்து ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல. அவனை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டிங்க, அதனால் வந்துட்டு அவாய்ட் பண்ணவும் முடியல. ஸோ அவனுக்கும் நாளைக்கு கல்யாணம் ஆயிரும், இதுதான் நம்ம 2 பேத்துக்கும் கடைசி, அவரோட ஒரு நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு எதையும் யோசிக்கக்கூடாதுன்னு அவனோட சந்தோஷமாக அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் இருந்ததை விட இன்றைக்கி ஓவராக குஷியாக அவனையும் சேர்த்து சந்தோஷப்படுத்த. என்னடா நீ என்ன ரொம்ப ஓவராக சந்தோஷமாக இருக்க, ஓ
நாளையிலேருந்து உனக்கு விடுதலைண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டக்குன்னு அவனை பார்க்குறீங்க. ஸோ அவன் சொன்னதுலேயே புரிஞ்சுக்கிட்டீங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்க வேணால் வர வாய்ப்பு இருக்குது, நம்மளை கொண்டு போய் எங்கே வைப்பாங்க, அந்த போகிறதுலையா அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள். ஸோ வந்துட்டு கடைசியில் நம்மளும் வந்து இந்த மாதிரி தாசி மாதிரி ஐட்டமிங்கிற ஒரு வேதனை இருக்குது, வெளியே சொல்ல முடியாமல் அப்படியே அழுகி அடக்கிக்கிட்டு கண்ணில் லைட்டாக இந்த டியர்ஸ் அப்படியே எட்டி பார்க்குது. ஸோ அவனும் அப்படியே உங்களே பார்க்குறான், நீங்கள் எந்த பதிலும் சொல்லலை. ஸோ அவனும் அவங்களை டீப்பாக கிஸ் பண்ணுறான், அப்படியே அவங்கள ஹக் பண்ணிவிட்டு தூங்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங்கே எழுந்து அவனுக்காக குளிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ண சொல்கிறான். நீங்கள் தான் ரெடி பண்ணுறீங்க. ஸோ குளிக்கவும் செய்ய உங்களுக்கும் வந்துட்டு அதே மாதிரி அவனும் நான் அவனை குளிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எது நீங்கள் குளிக்க வைக்கிறீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் நோ சொன்னாலும் கேட்காம எடுத்து பிடிச்சி குளிக்க வச்சு 2 பேரும் ஒட்டுக்காவே குளிச்சுட்டுலாம் வெளியே வர அப்படியே அவனுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கோ அதே மாதிரிலாம் உங்களுக்கும் வந்துட்டு இது வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே வந்ததுலேருந்து உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் தான் கொடுத்துருப்பான். எல்லாருக்கும் அதுலேயே வந்து ஒரு பொறாமை இருந்திருக்கும். இப்போ அதுக்கும் மேலே வந்து செம்மையாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. நீங்கள் ஒன்றும் புரியாமல் பார்க்க, என் கல்யாணம் இல்லை, இதை நீ போட்டுக்கோ, இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்க, உனக்கு இது கூட செய்ய மாட்டேனா அப்படிங்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இதை நினச்சி சந்தோஷப்படுறதால அழுகிறதா தெரியல. நீங்கள் மண்டையை மட்டும் ஆட்டிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வியர் பண்ணுறீங்க. ஆக்சுவலி இப்போ அவனோட ரூம்லேயே ஒன்றா இருக்கிறனால மற்றவங்கள யாரும் டிஸ்டர்பும் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்துட்டு அவனுக்கு ஒரு ஆசை நாயகி மாதிரின்னு விட்டுட்டாங்க. அதனால் வந்துட்டு அவனுக்கும் உங்களுக்கும்குள்ளே வந்து என்னென்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்தரங்கம் அப்படின்னு எதுவுமே இல்லை, ப்ரைவசி அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் ட்ரெஸ் மாற்றிக்கிறீங்க, அது ஒரு சகஜமாக தான். அவனுக்கு எல்லாமே நீங்கள் போட்டு விடுறீங்க, அவன் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து மாட்டி விடுறான், எல்லாமே பண்ணுறான். ஸோ அப்படியே ஒரு வழியாக ரெடி ஆகிட்டீங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபோர்கேடில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு நீங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு, நான் அழகா இல்லையா, என்னை பற்றி சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிற்கிறான். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக கம்பீரமாக ராஜாவோட ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நீனா எப்படி இருப்பான். ஸோ அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கான். ஸோ கடாக்கு எடுத்து உங்களுக்கு என்ன அழகாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு உங்கள் கை பிடிக்க எது நானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திணறிட்டு இருக்கீங்க. நீயே தான் அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வந்தா அங்கே மக்கள் 6 வாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனுக்கு கல்யாணம். நீங்கள் என்னன்னா உங்கள் கையை பிடிச்சி இறங்கி வரான். யாராலையும் எதுவும் கேள்வி கேட்க முடியல. ராஜாவை எதிர்த்து யார் கேள்வி கேட்க முடியும்? கேட்க வேண்டியவங்க அவங்க அம்மா அப்பா, அவங்களும் அமைதியாக தான் இருக்காங்க. ஸோ யாருக்கும் எதுவும் புரியல. வந்தவனும் அப்படியே வந்துட்டு அவனோட இதில் உட்காரான். அங்கே பக்கத்தில் ஒரு சீட் இருக்கும்ல, அதைப்பா ராணியோட இருக்கை, அதில் வந்துட்டு உங்களை உட்கார வைப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க. பட் அவன் அதிலலாம் உங்களை உட்கார வைக்கல, அவனோட மடியிலே உட்கார வைக்கிறான். மற்றவங்களுக்கெல்லாம் என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அரசர் கல்யாணம், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சா கூட நியாயம். அதுவுமே இத்தனை பேர் முன்னாடி இப்படி அரசர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அநாகரிகமாக தோணுது. அதுவும் ஒரு கைவரோட தங்கச்சி, அவனோட தங்கச்சி போய் இப்படிலாம் வைக்கலாமா அப்படின்னு ஆளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. ராஜ துரோகி, அப்புறம் கயவன், அவனோட தங்கச்சி போய் இப்படி உட்கார வச்சிருக்காரு, என்ன நடக்குது இங்கே இந்த ராஜ்யத்தில், என்ன தாண்டா நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் புலம்பிகிட்டு இருக்கா. ஜங்குக்கு அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவங்களோட நெக்லஸை சரி பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கும் இப்போ இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு தான் இருக்குது. உங்கள் கண்ணும் இந்த கூட்டத்தில் எங்கேயாவது உங்கள் அண்ணன் இருக்க மாட்டானான்னு தேடிட்டு இருக்க. யாரை தெரிற உன் அண்ணனையா அப்படின்னு அவன் கேட்க, திட்டுக்குன்னு தூக்கி மாதிரி படத்தையும் பார்க்குறீங்க. அவனும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுமே உங்கள் அண்ணன் 2 பேர் அப்படியே இழுத்துட்டு வராங்க. ஸோ நேற்று ஓடும் போதே பிடிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு வரான். அவன் திமிரிக்கிட்டே வரான். நான் ஒன்றும் ராஜ துரோகி இல்லை, என்னை விடுங்கடா அப்படின்னு அவனை 5-6 பேர் சேர்ந்து இழுத்துட்டு வராங்க. அப்பயுமே அவன் திமிரிக்கிட்டு இருக்கான். விட்டா ஓடிடுவான்னு அந்த மாதிரி 10 பேர் பக்கம் இழுத்துட்டு வந்து அப்படியே நிற்க வைக்க அந்த அளவுக்கு ஒரு வீரன் தான். நீங்களோ சமரன் அப்படின்னு எழுந்திருக்க போக உங்களை விடாமல் ஹிப்போட ஹோல் பண்ணி அப்படியே ஜங்குக்கு பிடிச்சி வைக்க அழுகியோடு அவனை பார்க்குறீங்க. கண்டிப்பாக என் அண்ணன் தப்பு பண்ணியிருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்கள் பார்வை. ஜங்குக்கோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டு என் பட்டத்தில் இளவரசிங்க அவங்களே வர வைங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ அந்த இன்னொரு நாட்டு குடும்பம் இருக்குல்ல, அவங்களும் வராங்க. ஸோ அங்கேயும் வந்துட்டு ஒரு இளவரசி வரா. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, அவள் உங்களை விட இன்னும் அழகாகவே இருக்கா, பதுமையாட்டு இருக்கா, அப்படின்னு நடந்து வரா. ஸோ வந்துட்டு அவளோட தான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அப்புறம் ஏன்டா என்ன மடியில் உட்கார வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ அவனும் சிரிச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு இவ என் கூடவே எப்போவும் இருக்கணும், இப்படியே என்னை ஏற்றுக்கிறதுக்கு நீங்கள் தயாரா அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட கேட்க அவளுக்கும் ஒரு மாதிரி இது எப்படி அப்பா, இது எப்படி என்னால் முடியும், இவருக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குது, ராஜாக்கள்னா இன்னொரு மனைவி வச்சுக்குவாங்க சரி, ஆனால் இப்படி சொந்த மனைவி கூட இருக்கும் போது இன்னொருத்தரோட இவர் இப்படி இருக்கிறத என்னால் தாங்கிக்க முடியாது, என்னால் இவரை திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு அங்கேருந்து ஓட பார்க்க அவங்க அப்பா விடாமல் இதெல்லாம் வந்து சகஜமாக கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி அவர் கெஞ்சிட்ருக்காரு. சங்குக்கோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணை வந்துட்டு நீ என் அப்பாவாக இருக்கனால விட்டு வைக்கிறேன், அது மட்டும் ராஜாவாகவும் என் அப்பாவோ இல்லை, அவ்வளோதான் இங்கே நடக்கதே வேறு அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணை கட்டிக்கு வைப்பேன், நீலாம் ஒரு அப்பனாங்கிற மாதிரி கசாம்சான்னு திட்டி விட்ருது. ஸோ திட்டிட்டு என்னால் முடியாது அப்படிங்க
இப்போது சமரனை கட்டிக்கிறியா அப்படிங்கிற கேட்டது யாரோ ஜங்குக் தான். அவ்வளோ அப்படியே தூக்கி வாரி போட அப்படியே கண்ணு திருன்னு முழிக்குது. அப்போ வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு எழுந்து நிற்கிறான் ஜங்குக். உங்கள் கையை அப்போ கூட விடாமல் அப்படியே உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் புரியல, இது சமரனை கட்டிக்கணுமா, என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் முழிக்க. அப்போ கீழே இருக்கு வந்து ஜங்குக்கோ, என்ன எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இந்த ராஜ்யத்தோட ராஜா ஜங்குக் இளவரசனை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ராஜமுத்திரை திருட்டு போக போகுது அப்படிங்கிற நியூஸாக சொன்னதே இந்த ராணி, வேறு யாரில் அவள் சாரா. ஸோ சாரா இளவரசியை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சாரா வந்துட்டு வேறு யாரில் சமரனை வந்து ஒரு இடத்துல பார்த்துருப்பா. அவனோட வீர தீர சாகசங்களை பார்த்ததுக்கப்புறம் அவளும் வந்து இந்த நகர்வலம்லாம் வருவாங்கல்ல இளவரசிங்கள்லாம் ஊர் சுற்றி பார்க்க, அப்படி வரும்போது இவன் வந்து சண்டை போட்டுட்டு பார்த்துருப்பா. அப்போலேருந்து இவனோட அந்த பராக்கிரமம் அதெல்லாம் பார்த்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ வந்துட்டு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அதை ஒரு இடத்துல அவனை பார்க்கும்போது அவன்கிட்டையும் சொல்லியிருப்பா, நான் இந்த மாதிரி இந்த நாட்டு இளவரசி ஒன்று லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் கேட்டிருப்பா. பட் நம்ம அளவு சமரன் வந்து நான் சிங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிக்மா பாய், நான்லாம் அதெல்லாம் முடியாது, எங்கள் நாட்டுக்கு பிரச்சனை, நான்லாம் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போமாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு அவாய்ட் தான் பண்ணியிருப்பான். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே சாரா அவனை சுற்றி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அவனுக்கும் வந்துட்டு என்ன இருந்தாலும் நீ இளவரசிமா, உன்னை எப்படிமா எனக்கு கட்டி வைப்பாங்க, எனக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் தான் பண்ணியிருப்பான். இப்படியே வந்துட்டு அப்பப்போ சந்திக்கும் போது அதில் வந்துட்டு இவங்க அப்பா தான் வந்துட்டு அந்த ராஜமுத்திரையை திருடத்துக்கு ட்ரை பண்ணியிருப்பார் ஆள் வச்சு. அதை திருடி அதன் மூலியமாக ஜங்குக்கு வந்து மிரட்டி தன்னோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அப்படி வந்து முத்திரை குத்திட்டா வந்துட்டு ராஜாக்களாக இருந்தாலும் அவங்களோட இதை வந்து கேட்டு தானே ஆகணும். ஸோ அதை வச்சு நிறைய மிஸ்யூஸ் பண்ணலாம்ல. அதனால் வந்துட்டு அதை வச்சு இவனை மடக்கலான்னு ட்ரை பண்ண, அப்படி திருட போகிறது இவளுக்கு தெரிஞ்சு இவ வந்து சமர்கிட்ட சொல்லி சமரன் வந்து என்ன பண்ணியிருப்பான், அந்த ஆள் கரெக்டாக திருட வரும்போது கையோட பிடிச்சி கொடுக்கலான்னு பார்க்கும்போது அவன் இவனை தள்ளி விட்டு ஓட அந்த ராஜமுத்திரை இவன் கைக்கு வரும். அதை எடுத்துகிட்டு திரும்பும்போது பார்த்த பைத்தியங்க இவன் தான் திருடுறான்னு நினச்சிக்கோங்க. இவன் சொன்னாலும் அந்த காலத்துலலாம் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் எதையுமே ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனால் அவன் அந்த போனவனை ஓடி பிடிச்சி அடித்து இழுத்துட்டு வந்து நிரூபிக்கலான்னு நினச்சி அந்த இடத்த விட்டு ஓடி இருப்பான். அதுக்குள்ளே அது காட்டுத்தீ மாதிரி ஊருக்குள்ளே பரவி உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வந்தது, உங்களை டார்ச்சர் பண்ணது இத்தனையும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்து எப்படியாவது சொல்லிடலான்னு ஜங்குக்கையும் தனியாக வந்து மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி அரசர்கிட்டே வந்துட்டு சரண்டர் ஆகிடலாம், ஏன்னா தங்கச்சியை காப்பாற்றணும், தங்கச்சியை விட்டுருங்க, நான் சரண்டர் ஆகிடன்னு வந்து கெஞ்சும் போது நீ அமைதியாக இப்படியே இரு, சில பல விஷயங்கள் இருக்குது, நாட்டை காப்பாற்றணும்னா அமைதியாக இருன்னு சொல்லி அவனை அடக்கிட்டு இவனை இங்கே உங்களோட ஜல்சா பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் வந்து சமரனால் பொறுத்துக்க முடியல. அரசர் முழுசெல்லாம் வந்து இந்த ஓடி பொண்ணோட தங்கச்சி வந்து அரசர் வந்து வச்சிருக்காருங்கிற மாதிரி பரவ, அவ்வளோதான் டீச்சரை வந்து நாட்டாமல் வச்சிருக்காரு ங்கிற மாதிரி இது பரவி விட்ட அவனுக்கோ வந்துட்டு ஏக பக்கத்துக்கு கடுப்பாயிருது. தான் தங்கச்சி மிஸ்யூஸ் பண்ணுறான்ட்டு தான் உங்களை வந்து ராஜாவை பற்றி பேச முடியல, சரி உங்கள்கிட்ட வந்து பேசி உங்களுக்கு கூப்பிடலான்னா நீங்கள் அதுக்கு மேலே பேசியிருப்பீங்களா. ஸோ சமரனுக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களை காப்பாற்றணும். அதே மாதிரி ஸோ இவன் கல்யாண வைபோகம்னு சொன்னால் தான் கண்டிப்பாக வந்துட்டு சமரன் அந்த இடத்துக்கு வருவான் அப்படின்னு அவனும் வந்துட்டு கரெக்டாக ஜங்குக்கு வந்து இது பண்ணால் அதே மாதிரி சமரன் வந்து அவனை ஆளை வச்சு அமைக்கிட்டான். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் ஜங்குக்கு சொல்லிட்டு அப்போது இங்கே குற்றவாளி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்நாடு மன்னர் மேலே அப்படியே வந்துட்டு கத்தியை வைக்க அந்த ஆளை பதறி போயிடறான். அவனுக்கும் வந்துட்டு எப்படியாவது ஜங்குக்கு தான் பொண்ணை கட்டி கொடுக்கணும், அவன் ராஜ்யத்தை வந்து தானும் வந்து இது பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பான். ஸோ எல்லா கூட்டும் வெளியாகவும் அந்த ஆள் திருன்னு முழிக்க அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுட்டு அந்த ராஜ்யத்துக்கு இளவரசி ஆக்குறான், அரசி ஆக்குறான். அதோட சேர்த்து சமரனையும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறான். சமரனுக்கு அவன் மேலே ஒரு கட்டத்துக்கு மேலே லவ் வந்தாலும் அவள் இளவரசினால இது பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ வந்துட்டு அந்த நாட்டுக்கு இளவரசிக்கு நீ பாதுகாப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லி அவன் மண்டையை கழுவி அவனையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறான். மச்சான் அப்போ தான் நீ கொஞ்சம் எனக்கு இதாக தகுதியாக கெத்தாக இருப்ப அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி உன் தங்கச்சி நான் கட்டிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி அவன்கிட்ட சம்மதம் வாங்கி அவனை ஒரு வழியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சு பட்டம்லாம் ஏற்க வச்சு அந்த நாட்டோட அரசி ஆக்கிட்டான் அவங்க ரெண்டு பேர்த்தையும். ஸோ சமரனும் சாராவும் வந்து தான் இப்போ உங்களுக்கு கல்யாணம். ஸோ வந்துட்டு நீங்கள் முழிக்கிறீங்க, இத்தனையும் உங்கள் முன்னாடி நடந்து முடிஞ்சிச்சு, நீங்களும் ஏதோ ஆசை நாகியாக வச்சுக்க போகிறான் அப்படின்னு நினைக்க அவனை உங்களை கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாக ஏற்றுக்க போகிறான். ஸோ உங்களுக்கு கேட்கும் போதே மாதிரி அவங்களுக்கு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு தான் பண்ண வர நீங்கள் ஒரு படபடப்போடே இருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்மைல்லாம் வரல, ஏன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஆதங்கம், அமைதியாக தான் இருக்கீங்க. ஸோ தாலியை எடுத்து அவங்களுக்கு கட்டுறான் சந்தோஷமா அப்படின்னு உங்கள் காது கிட்ட வந்து அவனோட வார்த்தை. ஆனால் நீங்கள் பதிலே சொல்லலை. அவனும் சிரிச்சுட்டே தாலிலாம் கட்டி முடிச்சா அவங்க அப்பா அம்மாவையும் ஒரு வழியாக வந்து இது பண்ணியிருப்பான். இங்கே பாரு, நீ எந்த இளவரசியை கொண்டு வந்து நிறுத்தினாலும் இவ அளவுக்கு எனக்கு இருக்காது, எனக்கு இவ தான் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றியும் சொல்லி புரிய வச்சிருப்பான். பையன் சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறேன். எந்த பேரண்ட்ஸும் வந்துட்டு நோ சொல்ல மாட்டாங்களா. ஸோ அப்படி தான் இவங்களும் அவங்களுக்கும் வந்துட்டு நோ சொல்கிறதுக்கு வேறு இதே இல்லை. ஓகே சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும், அவனுக்கு எது தேவையோ அவன் இது பண்ணிக்கிட்டோன்னு ஒரு வழியாக வந்துட்டு கல்யாணமும் ஆகுது. அடுத்து இளவரசி அவங்கள நியமித்தாலும் இளவரசி அங்கே வந்துட்டு உங்களுக்கு அங்கே தனியாக ஒரு சேரை போட்டிருந்தாலும் பைபிளை அவங்கள மடியில் வச்சுக்கிறது தான் பெரிய வேலையை வச்சுருக்கேன். நீங்கள் அதனால் அந்த பக்கமே நான் வரல ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. ஸோ இப்படியே வந்துட்டு உங்களுக்கு அந்த கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு ஜங்குக்கு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே வந்து
வந்துட்டு பால் சம்போட உழுவறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அவனும் அவங்க கிட்டேருந்து பால் சம்பா வாங்கிட்டு உங்களை அப்படியே குறுகுறுன்னு பார்க்க ஃபர்ஸ்ட் நைட்டில் எத்தனாவது நைட்டோ நீங்களும் அவனை அப்படியே பார்த்துட்டு அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிட்டீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. என்னை பாரு, உன் அண்ணன் குற்றம் செய்யலைன்னு சொல்லும் போது அந்த தைரியமாக என்னை பார்த்த அந்த பார்வை அது ஏன் இப்போ இல்லை அப்படிங்கிறான். அங்கே அழுதுட்டு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னு அப்படின்னு அழுக. அதான் பண்ணிக்கலையே, சும்மா ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க தாண்டி இதெல்லாம் பண்ணேன், இதுக்கே எப்படியா அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல உங்களை டீஸ் பண்ண நீங்களும் அழுதுட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் அரசர், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவனை ஹக் பண்ணி அப்படி ஓன அழுறீங்க. அழாதடி, அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டான்னு உன்னை இழுத்துட்டு வந்தப்போ கூட நீ அழலையடி, இப்போ ஏண்டி அழற அப்படின்ட்டு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் இருக்குது, அதனால தான் எப்படி இவரால் இன்னொருத்தர் பார்க்க முடிஞ்சுன்னு நம்பவே முடியல, முதல் நாள் வரைக்கும் சொல்லலை நீங்கள் அப்படின்னு அழறீங்க. அதான் இப்போ சொல்லிட்டேனேம்மா, சரி அழாத அப்படின்னுட்டுக்க டக்குன்னு அவரை இல்லை இந்த அரசர்களுக்கெல்லாம் நிறையா பொண்டாட்டி, உங்கள் அப்பாவுக்கும் கூட அந்த மாதிரி நீங்கள் அப்படி சிரிக்காதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே பாவமாக பார்க்குறீங்க. உன்னை தவிர வேறு யாரும் என் வாழ்க்கையில் வரவே மாட்டாங்கடி, நீ மட்டும் தாண்டி என்னோட இதய ராணி அப்படின்ட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண நிஜமாவா, ஏண்டி என் மேலே நம்பிக்கை இல்லையா, இந்த ஜங்குக்கு நம்பலையா அப்படின்னு கேட்க அப்படிலாம் இல்லை, உங்களை மட்டும்தான் நம்புகிறேன் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏண்டி இன்னொரு ராணி கொண்டு தான் என்னடி பண்ணுவேன் அப்படிங்க செத்துருவேன் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு உங்களை அப்படியே தூக்கிட்டு நீ ஒருத்தியே வர்றது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இன்னொருத்திலாம் வர வாய்ப்பே இல்லடி, வரவும் மாட்டாங்க, என் மனசு அப்படி எத்தனை பேர் வந்து நின்னாலும் மாறாது, நீ மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லி உங்களை கிஸ் பண்ணி அப்படியே அந்த நைட் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ எப்பிலாக் நீங்கள் வந்துட்டு சாரா அவங்க அண்ணா இருக்காங்களா அந்த நாட்டுக்கு வந்துட்டு திருவிழாவுக்கு போயிருக்கீங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த திருவிழாலாம் நல்லபடியாக நடக்குது அப்படியே பார்க்குறீங்க. நீங்களும் அப்படியே ஜங்குக்கும் இன்னும் இந்த வான வேடிக்கை அதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் குழந்தைங்களும் அங்கே விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு 5 வயசில் 2 பசங்க இருக்காங்க. 2 பேரும் வந்து அப்படியே ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே பாருங்கள் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க. சாராவுக்கும் 2 பெண் குழந்தைங்க. ஸோ அவளும் வந்துட்டு அப்படியே உங்களோட பேசி நிற்கிறா. அந்த பக்கம் சமரன் எப்படி போகுது நாட்டு நடவடிக்கை இதெல்லாம் பற்றி ஆம்பளைங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பசங்களை மேய்ச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கிட்ட வந்து நிற்கிறாங்க. அப்படியே கையை கொத்திட்டு 4 பேருமா நின்று அங்கே வெடிக்கிற பட்டாசுகளை வெடிக்க பார்த்துட்டு அப்படியே சமரனும் சாரா கையை பிடிச்சி ரொம்ப நன்றி என் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு, எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நினைக்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனாலும் ராஜ்யத்தை கொடுத்ததுக்கப்புறம் மனசு மாதிரி அடுத்த ராணியை தேடுற ஆம்பளைங்களுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப சமரன் உங்ககிட்ட இருந்தது இதில் தான் அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிறா சாரா. அவனும் அப்படியே ஹக் பண்ணிட்டு எனக்கெல்லாம் நீயே ஜாஸ்திடி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவனோடது. இருந்தாலும் வந்துட்டு அவனும் அழகாக இருப்பான். ஸோ அவனுக்கும் எத்தனையோ பெண்கள் விளைவிரிச்சாலும் அவனும் என் சாராவை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன்னு இருக்கான். அதே தான் இந்த பக்கம் நீங்களும் ஜங்குக்கு அப்படி தான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க. என்னடி ராணிக்கு ரொம்ப இதாக இருக்க போல் ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி இவங்களை அப்படியே பார்க்க ஐயோ பசங்களாம் இருக்காங்க அப்படியே நீங்கள் வைக்கப்பட அதனால் இத்தனை வயசுல நீ இன்னும் அழகாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு உங்களை அப்படியே குறுகுன்னு பார்க்க சும்மா சொல்லாதீங்க அப்படிங்கிறீங்க. நிஜமாக தான் இன்னும் வயசானாலும் இன்னும் அழகாக தான் இருப்ப போல், வயசு ஏற ஏற உனக்கு அழகு கூடுது அப்படின்ட்டு அவனோ கிண்டல் பண்ண. சும்மா இருங்க, முன்ன விட நான் கொஞ்சம் வந்துட்டு உடம்பு போட்டுட்டேன், ஆனாலும் உங்களுக்கு ஏன் என் மேலே இருக்க பார்வை மாறவே மாட்டேங்குது. அப்போ எப்படி பார்த்தீங்களோ அதே காதல் பார்வை. எனக்கும் உடலுக்குள்ள நிறைய உபாதைகள் இருக்குது, எதையுமே நீங்கள் ஏன் பெருசாக எடுத்துக்கல, என்னை விட எவ்வளோ அழகிகள் வந்தும் ஏன் நீங்கள் மயங்கலை அப்படின்ட்டு அப்படியே கேட்க இந்த அழகி மாதிரி எவ்வளோ என்னை மயக்கலை, உன்னால் மட்டும் தாண்டி இந்த கோழி குண்டு கண்ணு இதை வச்சு உருட்டி என்ன அப்படியே மயக்கிற அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மேலே சாஞ்சிக்க. ஐயோ அப்படின்னு நீங்கள் வைக்கப்பட அவனும் பசங்களாம் அங்கே விளையாண்டுருக்காங்க, உன் அண்ணன் பார்த்துக்குவான் வா அப்படின்னு உங்களை அழுங்காமல் குழுங்காமல் அங்கே இருந்து யாருக்கும் தெரியாமல் நைஸாக தூக்க நீங்கள் அப்படியே சங்குக்கு ஹக் பண்ணிக்கா. அவனும் உங்களை அப்படியே பிடிச்சிட்டு இந்த இதில் தாண்டி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போலாம் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான். 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஓகே, நான் இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.